ஆரம்பிச்சலாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவுக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த ஒரு மாலை பொழுதிலே தெரிவித்துக் கொண்டு, தேவன் நம்மேல் வைத்த ஒரு அளவற்ற ஒரு கிருபை இந்த ஒரு நாளையும் கூட நம் வாழ்நாட்டிலே கிருபையாய் சேர்த்து கொடுத்து, விசேஷமாக இந்த ஒரு மாலை நேரத்திலும் தேவனுடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நம்மை கூட்டிச் சேர்த்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு மீண்டும் நம் இரட்சகர் மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரு மாலை நேர கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 125 கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள். தேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இந்த ஒரு மாலை நேர கூடுகைக்கு ஆரம்ப ஜெபத்தில் நம்முடைய அன்பு சகோதரர் செல்வம் அவர்களை வழிநடத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜபிப்போம். தாம் ஒருவரை சாவாமி உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான எங்கள் ஒன்றான மெய் தகுப்பனே, அப்பா பிதாவே, உமக்கே துதி கனம் மகிமையாவும். உம்முடைய ஒரே பேரான குமாரனும் எங்கள் மீட்பெருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் எடுக்கிறோம். தந்தையே, கடந்த வாரம் முழுவதும் கண்ணைமை காப்பது போல பாதுகாத்து பராமரித்து இந்த நிமிஷம் வரையிலும் உம்முடைய வளமையான கரங்களுக்குள் வைத்து எங்களை பாதுகாத்து வருகிற ஒப்பற்ற கிருபைக்காகவும் தயவிற்காகவும் இரக்கத்திற்காகவும் மீண்டும் ஒரு விசை கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் உம்முடைய நேசகுமாரன் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம். தந்தையே, இந்த நாளிலும் கூட அப்பா, ஒவ்வொரு வாரமும் அப்பா யோபுடைய சரித்திரத்திலிருந்து அப்பா எங்களுக்காக என்ன செய்தியை புரிய வைக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை உம்முடைய தாசர் மூலமாக அப்பா வெளிப்பட்டு நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய குணலட்சங்களை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தந்தையே. இருப்பினும் தந்தையே, நாங்கள் பலவீனமாக இருக்கிற எங்களை அப்பா நாங்களே சோதித்து பார்த்து உமக்கும் உம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கும் பிரியமாக இருக்க எங்களுடைய வாழ்க்கை முறைகளை அப்பா உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் தந்தையே. நீர்தாமே எங்களை உம்முடைய தெய்வீக கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அப்பா எங்களை பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம் தந்தையை. செய்து கொண்ட உடன்படிக்கையாக உண்மையாக நாங்கள் நிறைவேற்றி ஒரு உம்முடைய சன்னிதானத்தில் வந்து சேர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த கூட்டம் தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் விசேஷமாக நீர் பயன்படுத்துகிற உம்முடைய தாசர் மூலமாக வெளிப்பட வேண்டுமாய் கூட கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த சிறிய மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் போதகரும் மணவாளனுமாகிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விளையாற பெற்ற நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வெள்ளிக்கிழமை தோறும் யோபு புத்தகத்திலிருந்து அநேக பாடங்கள் நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பிரயோஜனமாக ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஒரு நாளிலும் கூட தேவ செய்தியை தரும்படி நம்முடைய அன்பு சகோதரி ஜேம்ஸ் பாஸ்கர் அவர்களை நம்ம அனைவரின் சார்பாக சகோதரி முன்னழைக்கிறோம்.
கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை நிமித்தமாக நம்ம மீண்டுமாக ஒரு வாரத்திற்கு பின்பாக தேவனுடைய சத்தியத்தை நாம் கேட்கும்படியாக, இந்த யோபு வகுப்பை கேட்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்து நம் அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ இந்த யோபு புஸ்தகத்தை நம்ம தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அதிகாரமாகட்டும் அல்லது 38ஆம் அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு தேவனுடைய நீதியை அவர் வந்து கேள்வி கேட்டார். அந்த நீதியை யோபு கேள்வி கேட்ட உடனே தேவன் திருப்பி அவருக்கு எப்படி பதில் கொடுத்தாருன்னா, தன் நீதியை பற்றி அவருக்கு விளக்கமாக சொல்கிறதுக்கு தன் படைப்புகளை என்ன பண்ணுறாருன்னு அவர் எடுத்து வந்து தன் நீதியை குற்றப்படுத்தின மனுஷனுக்கு தன் நீதி என்னங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தன்னுடைய மகத்துவங்களை தேவன் வந்து வெளிப்படுத்துறார். அந்த மகத்துவங்களை வெளிப்படுத்தின விஷயம்தான் நம்ம தொடர்ச்சியாக தேவன் பேசுறதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம யோபு புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 40ஆம் அதிகாரத்தில் நம்ம 6வது வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இது 164வது வகுப்புங்கிறத நினைவுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸோ 164வது வாரம் 40ஆம் அதிகாரம் 6வது வகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த 40ஆம் அதிகாரம் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது தேவன் பெருங்காட்டிலிருந்து கொடுத்த பதில்கள் என்ற தலைப்பின் கீழே வருது. ஸோ இந்த பதில்களை 40ஆம் அதிகாரத்தில் நம்ம 4 பிரிவுகளாக பிரித்தோம். அதில் 3 பிரிவுகள் முடிச்சிட்டோம். 4வது பிரிவு தான் நம்ம ஆரம்பித்து போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரம் 4வது பிரிவு நமக்கு போகும். முதல் பிரிவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யோபு கிட்ட நேரடியாக விட்ட சவால்கள். இந்த சவால்களுடைய நோக்கம் என்ன கேட்டிங்கன்னா, யோபு தோத்து போகணுங்கிறதுக்காக கிடையாது. யோபு தேவன் இதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக தேவன் ஏற்படுத்தின சவால்கள். அந்த சவால்களான கேள்விகளுக்கு யோபு பதில் கொடுக்க முடியாமல் தன்னைத்தான் அர்ப்பனாக நினைத்து அவர் வந்து தன்னை தாழ்த்துறாரு. தாழ்த்தினதுக்கு அப்புறம் தேவன் மறுபடியும் தன்னுடைய பேச்சை கண்டினியூ பண்ணுறாரு. எதற்காகனா, இந்த தாழ்ந்த நிலைமையில கூட யோபுவுக்கு தன் நீதி என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு ஏற்கனவே யோபு பேசின சில விஷயங்கள் எடுத்து வர்றார். அந்த ஏற்கனவே யோபு பேசின சில விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நீதியை அநியாயம் சொல்லி யோபு பேசின வார்த்தைகள் எடுத்துட்டு வந்து யோபு முன்னாடி வச்சு மறுபடியும் தன்னுடைய படைப்புகளை வச்சு அவருக்கு பதில் கொடுக்குறார். இது வரைக்கும் நம்ம 3வது பிரிவு நம்ம போயிடுச்சு. 4வது பிரிவில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, பெஹமோத் அதோடைய சிறப்புகள்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு உயிரினத்தை தேவன் கொண்டு வந்து வைத்தது யோபு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு காரணம், இந்த ஒரு மிருகத்தின் மூலம் தன் நீதி என்னங்கிறத மனுஷனுக்கு புரிய வைக்கிறது. இதாவது மாற்றுக்கிறது இருக்க நமக்குள்ள இந்த மிருகத்தின் மூலம் தான் யாருங்கிறதையும் தன் நீதி என்னங்கிறதையும் யோபுவுக்கு சரி மனுஷனுக்கு சரி புரிய வைக்கிறதுக்காக தேவன் எடுத்து வந்திருக்கார். இது கிளியரா இருக்கு உங்களுக்கு. அப்படின்னா இந்த உயிரினம் ஒரு கண்ணுக்கு தெரிகிற உயிரினமா இருக்கணுமா, கண்ணுக்கு தெரியாத உயிரினமா இருக்கணுமா? கண்டிப்பா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை யார் பார்த்துருக்கணும்? கட்டாயமா யோபு பார்த்துருக்கணும். ஸோ யோபுவும் பார்த்துட்டாரு, நம்மளும் பார்த்துட்டோம். அதான் ஆச்சரியம். ஸோ இந்த மிருகத்துக்கு நம்ம வசனங்களை அடிப்படையாக வச்சு நம்ம எல்லா வச்சியும் செக்லிஸ்ட் போட்டே வந்தோம். இந்த மிருகமா இருக்குமா, இந்த மிருகமா இருக்குமா, சைஸில் பெருசாக இருக்கிற மிருகங்களை எடுத்து நம்ம போட்டோம். வசனங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய ஒரே ஒரு மிருகம் 99% எதா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீர் யானை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த நீர் யானையை இல்லாட்டி கூட பரவாயில்ல, தப்பில்லை. ஆனால் அது ஒரு மிருகங்கிறதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு மிருகத்தை தேவன் தன் நீதியை மனுஷனுக்கு புரிய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா, அது தன் நீதியை புரிய வைக்கக்கூடிய விஷயமா மாத்திரம் இருக்காது, புது சிருஷ்டிக்கு கட்டாயமாக அதிலிருந்து ஏதாவது பாடங்கள் இருக்கும். அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் தேவன் பெகமோத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் நியூ கிரியேஷனுக்கு அந்த பெகமோத்தில் தேவன் வைத்திருக்கிற நீதி எப்படி பொருந்துன்னு நம்ம பார்க்குறோம். பெகமோத் அப்படிங்கிறத விலங்குக்குள்ள தேவன் செய்து வரக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் நியூ கிரியேஷன் லைஃப்பில் எந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்த்து வந்துட்டோம். எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஏன்னா அடுத்த வாரம் இந்த சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால போன வாரம் பார்த்ததை மட்டும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். போன வாரம் எங்கேருந்து ஆரம்பித்தோம்னா, இந்த பெகமோத்தினுடைய ஆற்றலும் வீரியமும் எங்கே இருக்குன்னு பார்த்தோம். ஸோ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெலன் இடுப்பில் இருக்குது, ஆற்றல் வயிற்றின் நரம்புகளில் இருக்குது. என்ன கண்டுபிடிச்சதுலேருந்து, இந்த விலங்குக்கு தேவன் ஆற்றலை எங்கே வச்சிருக்காருன்னா வயிற்றில் வச்சிருக்காரு, பெலன் எங்கே வச்சிருக்காருன்னா இடுப்பில் வச்சிருக்காரு. இதுலேருந்து என்ன நீதியை நம்ம கற்றுக்கொண்டோம்? எல்லா விலங்குகளுக்கும் தேவன் விலங்குகள் என்று படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதனுடைய பெலனை இடுப்பில் தான் வைத்திருக்கிறாரா? எல்லா ஜீவராசிகளுக்கும் அதனுடைய வல்லமையை ஆற்றல் மையத்தை வயிற்றிலே வச்சிருக்காரு? இல்லை. நமக்கு தெரிஞ்ச மற்ற விலங்குகள்லாம் வயிறும் இடுப்பு வீக்கான போர்ஷன். ஆனால் நீர் யானையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே ஸ்ட்ராங்கான போர்ஷன். அப்போ தேவன் ஏன் அதை அப்படி வச்சாருன்னா, அது வாழக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த மாதிரி உடலமைப்பு தான் அதுக்கு தேவை. ரெண்டாவது, வாழக்கூடிய சூழ்நிலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அந்த எனர்ஜி பேஸ் எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அங்கே வச்சிருக்காரு. ஸோ இந்த விலங்கை பொறுத்த வரைக்கும்
வாழ்வதற்கு தேவையான சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தேவன் அதோடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸை டிசைட் பண்ணி வச்சிருக்கார். அந்த அடிப்படையில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினத்திற்கும், எல்லா உயிரினத்துக்கும் ஒரே இடத்துல கிடையாது, ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அதனதன் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற மாதிரி தேவன் உடல் அமைப்பை கொடுத்திருக்கார். உடல் அமைப்பை மாத்திரம் கொடுத்துட்டு விடல, அந்த உடல் அமைப்போடு வாழக்கூடிய விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு ஆற்றல் எங்கிருந்து வரணுமோ அதையும் கொடுத்திருக்கார். ஸோ தெளிவாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக தேவன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார். அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்க போகுது, அந்த வாழ்க்கை முறையில் அவங்க வெற்றிகரமாக ஓடி முடிக்கணும்னா அவங்களுக்கு எனர்ஜி எங்கிருந்து வரணும், இது எல்லாத்துக்கும் ஒன்றா வைக்கல, தனித்தனியாக வச்சிருக்கார். அப்படின்னா நியூ கிரியேஷன், தேவனுடைய படைப்பாக இருக்கிற நியூ கிரியேஷனுக்கு என்ன ஒரு பாடத்தை நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்தந்த உயிரினங்களுக்கு தேவன் எங்கெங்க சூழ்நிலையை வச்சிருக்காரோ, அந்த சூழ்நிலையில் வாழ்வதற்கு எங்கெங்க ஆற்றலை வச்சிருக்காரோ, ஒருவேளை அதை மாற்றணும்னு ஏதாவது ஒரு மிருகம் நினச்சிதுன்னா, யானையாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், நீர் யானையாக இருக்கட்டும், இந்த மாற்றத்தை தனக்குத்தானே ஏற்படுத்திக்கணும், நான் அங்கே ஆற்றலை வைக்க மாட்டேன், எனக்கு வயிறு முக்கியம் இல்லை, எனக்கு கை தான் முக்கியம், ஏன்னா சிங்கம் கையில் தான் அடிக்குது, முன்னங்காலில் தான் அடிக்குது, அப்போ எனக்கும் முன்னங்காலில் தான் வேணும்னு சொல்லி நினச்சதுன்னா அந்த உயிரினம் வாழ்வதற்கு தகுதியற்ற உயிரினமாக கருதப்படும். ஸோ நியூ கிரியேஷனுக்கு என்ன பாடம் இதுலேருந்து கண்டுபிடிச்சோம்னா, சிச்சுவேஷனை ஏற்படுத்துறதும் தேவன் தான். இல்லை ஏதாவது மாற்றுக்கிறது இருக்கா? ஸோ ஒரு நியூ கிரியேஷனை ஏற்படுத்துறது தேவன், அதை பெற்றுக்கொள்றது நம்ம பெற்றுக்கொண்ட நம்முடைய நியூ கிரியேஷனை நமக்கு ஏற்ற மாதிரி தேவன் சுற்றி சுற்றி சூழ்நிலைகளை வச்சிருக்கார். அந்த சூழ்நிலைகளை மட்டும் வச்சு தேவன் விட்டாரா, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்களை சுற்றி இப்படி தான் சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி தேவன் விடல. அதற்கு பதில் என்ன பண்ணுறாருன்னா, ஆற்றலை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிருக்கார். ஸோ சூழ்நிலையும் தேவன் தான் ஏற்படுத்துகிறாரு, அதற்கு தேவையான பாடி கண்டிஷனையும் ஸ்ட்ரென்த்தையும் தேவன் தான் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நியூ கிரியேஷனை சுற்றி என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அதை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும்? சமாதானமான வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வேலை, பிரச்சனை இல்லாத குடும்பம், எக்லிஷால கம்ப்ளீட்டாக சமாதானம், நம்மளை பார்த்தா எல்லாருமே சுத்த மனதோடு வாழ்த்துவார்கள், எதுவுமே கிடையாது. அப்போ எந்த சூழ்நிலையை வச்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். சிரமங்கள், குடும்ப பிரச்சனை, யாரோ ஒருத்தருடைய இழப்பு, அதுக்கப்புறம் உடல்நல பிரச்சனை, அதுக்கப்புறம் மன அழுத்தம், தனிமை, இது எல்லாமே தேவன் புது சிருஷ்டிக்கு அனுமதித்திருக்கும் சூழ்நிலைகள். இந்த சூழ்நிலையை மட்டும் தேவன் கொடுத்து விட்டுருந்தாருன்னா ஒரு நியூ கிரியேஷன் கூட கிரைஸ்டா மாறாது. அப்போ உடனே என்ன பண்றாரு, சூழ்நிலையை ஏற்படுத்தின தேவன் அந்த நியூ கிரியேஷன் கொடுத்துருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நியூ கிரியேஷனுக்கு என்ன ஆற்றல் வேணுமோ அதை கொடுத்துருக்காரு. அப்படின்னு இத்தனை சூழ்நிலையிலையும் நம்ம ஜெயிச்சு வரணும்னா நமக்கு ஆற்றலை எங்கே வைக்கணும், நமக்கு ஸ்ட்ரென்த்தை எங்கே வைக்கணும், நம்முடைய ஆற்றல் மையம் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ இங்கே தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வலிமை வச்சிருக்கார். அந்த வலிமைக்கு பேர் தான் புதிய மனசு அல்லது நியூ கிரியேஷன். அப்படின்னா தேவன் நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற சூழ்நிலை வேற வேற. நியூ கிரியேஷனுக்கே ஒரே சூழ்நிலை கிடையாது, வேற வேற சூழ்நிலை. அவங்கவுங்க அந்தந்த சூழ்நிலையில் ஜெயிக்கணும்னா அதற்கு தேவையான அத்தனை நியூ திங்கிங், நியூ தாட்ஸ், இது எல்லாத்தையுமே எங்கே வைக்கிறாருன்னா பிரெயினில் வைக்கிறார். ஸோ இந்த பிரெயினுக்கு இந்த திங்கிங், இந்த தாட்ஸ், எனக்கு இந்த பிரச்சனை வரும்போது நான் இப்படி தான் நடந்துக்கணும், இந்த பிரச்சனை சிச்சுவேஷன் இப்படி தான் நடந்துக்கணுங்கிறது நியூ கிரியேஷன். அப்போ இந்த பிரச்சனையில் நான் இப்படி தான் நடந்துக்கணுன்ட்டு நியூ கிரியேஷனுக்கு எங்கேருந்து ஆற்றல், சக்தி, சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ட்ரூத், சத்தியம். அப்போ சத்தியத்தை கேட்காத ஒரு நியூ கிரியேஷன் என்ன பண்ணிருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சத்தியத்தில் நல்லா வளர்ந்திருக்காத ஒரு புது சிருஷ்டி பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சிருன்னு யாரும் சொல்லவே முடியாது. பிரச்சனைகள் வரும், நம்ம பார்த்த அத்தனை லிஸ்ட்டுமே வரும். ஆனால் அவர்கள் பிரச்சனையை கை கொண்டு ஜெயிக்கக்கூடிய விதமானது கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமா இருக்காது, கண்டிப்பாக தேவனுக்கு பிரியமா இருக்காது. அப்படின்னு என்ன பண்ணவங்க, எதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எதை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் பேர் நம்ம மைண்டை. ஸோ மைண்டை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது நமக்கு என்ன தேவை, சத்தியம். கொடுக்குறாரா கொடுக்குறது இல்லைங்களா தேவன்? இதை யாராவது மாற்றணும்னு நினச்சா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் ட்ரூத்தில் இருந்தால் வரணும், அதான் நியூ கிரியேஷன். சொல்யூஷன் ட்ரூத்லேருந்து வராமல் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு நண்பர் ரொம்ப அனுபவசாலிங்க, அவர் ஏகப்பட்ட பிரச்சனையை பார்த்துருக்காருங்க, அவர் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை அவர் தான் சால்வ் பண்ணியிருக்காருட்டு அவர்கிட்ட போய் கேட்டால் என்ன ஆகும்? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது, அது தேவனுக்கு பிரியமாகவும் இருக்காது. அப்படின்னா தேவன் நமக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டார், அங்கங்கே எல்லாத்தையும் வச்சிருக்காரு. கலெக்டிவாக வாங்கி சரியாக வாழ்ந்து காமிக்க வேண்டியது யார் பொறுப்பு இருக்குன்னா நம்ம பொறுப்பு தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை பெகமோத்துடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். பாயிண்ட் நம்பர் 2, பெகமோத்துடைய வாழ். ஸோ வாசிங்ஸ்டர்
யோபு 40 அதிகாரம் 17 அது தன் வாளை கேதுரு மரத்தை போல் அது நீட்டுகிறது. தன் வாளை லென்த்தாக நீட்டுகிறது. ஏன்னா கேதுரு மரம் லென்த்தான, எங்கேயுமே வசனத்தில் அப்படி இல்லவே இல்லை. அது ஷேக் பண்றது, அசைக்கிறது. நம்ம ஏற்கனவே போன வாரமே பார்த்துட்டோம். தன் வாளை அசைக்கக்கூடிய விதமானது கேதுரு மரம் போல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஷேப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேதுரு மரமா இருக்கு. அதுக்கு நம்ம விளக்கம் பார்த்துட்டோம். ஸோ இந்த வாளை இந்த பெகமோத்து எதுக்கு யூஸ் பண்ணுதோ அதுல தேவன் ஒரு நீதி வச்சிருக்கார். பெகமோத்துக்கு என்ன வாள் என்ன நீதி அப்படின்னா, அது வாளை சுழற்றக்கூடிய விதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பெகமோத்துடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப வாளை வச்சு அது என்ன பண்ணுதுன்னா, அது சாணத்தை பரப்புவதற்கு, இது போன வாரம் சப்ஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ வேறு போட்டு காமிச்சாங்க ஒரு பிரதர். படிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அதோட கஷ்டமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா, தன் பவுண்டரியை அது தீர்மானிக்குது வாளை வச்சு. ஸோ தன் வாளை தன் சாணம் வரும்போது சுழற்றி அடிச்சு ஒரு ரவுண்டு கிரியேட் பண்ணி இன்னொரு பெகமோத்துக்கு நீர் யானைக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, இது என்னுடைய ஏரியான்னு சொல்லுது. ஸோ இது ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் சேனல் ஃபார் பெகமோத். அது மட்டும் இல்லை, வாள் என்பது உடலை சமநிலைப்படுத்துவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது பெகமோத்துக்கு தேவன் வச்சிருக்கிற நீதி. இதை போய் தேவன் பெருமையா பேசுறாரு. எதுக்கான்னு கேட்டா, இதுக்குள்ள தேவன் நியூ கிரியேஷனுடைய லெசன்ஸை உள்ள வச்சிருக்கார். ஒரு நியூ கிரியேஷனுக்கு எது வாள்? அமைதியாக கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பது வாள். அருமையான பதில். எது வாள்? மைண்ட் வாள். அப்ப வாள் கொஞ்சம் அதிகமாகுதுன்னு நினைக்கிறேன். போன வாரமே பார்த்தோம், பொய் தீர்க்கதரிசி அந்த வாள் அப்படின்னு ஒரு வசனம் பார்த்தோம். அது வெட்டப்பட்ட வாள். முதல்ல வசனம் பார்த்துட்டோம், வெட்டப்பட்ட வாள், பொய் தீர்க்கதரிசியே அந்த வாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியே வாள், பொய் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இந்த வாள்னு பார்த்தோம். அது வெட்டப்பட்ட வாள், வெட்டப்பட்ட வாள், ஒட்டி வைக்கப்பட்ட வாள்ங்கிறது குட் டாக்டரின்ஸ். ஸோ ஒரு குட் டாக்டரின்ஸை நியூ கிரியேஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் வாள். வாளை எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, கம்யூனிகேஷனுக்கு, தன் பவுண்டரியை செட் பண்ணுறதுக்கு, தன்னுடைய உடலை சீரமைச்சு கொள்றதுக்கு. அப்போ நியூ கிரியேஷனுக்கு உடம்பே கிடையாது, நியூ கிரியேஷனுக்கு பவுண்டரியே கிடையாது. இருக்கு. நியூ கிரியேஷனுக்கு என்ன பவுண்டரி இருக்குன்னா, யார் யார் விஷயத்துல எந்த அளவுக்கு தலையிடலாம், எந்தெந்த விஷயத்துல தலையிடக்கூடாது, எதை யார் யார்கிட்ட போய் கேட்கலாங்கிறத ஒரு நியூ கிரியேஷன் தன் வாழ்க்கையில எதன் அடிப்படையில் தீர்மானிக்கணும். இதை போய் இவர்கிட்ட கேட்கலாம், இதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறத வாழை வச்சு தான் தீர்மானிக்கணும். அப்போ வாள் எதை குறிக்கும்? சத்தியம். அப்படி சத்தியத்தை கேட்டு சத்தியத்தை படிச்சு அதன் மூலம் தனக்கு ஒரு எல்லை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதுதான் நியூ கிரியேஷன்ங்கிறத இந்த பெகமோத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம். உடலை சமநிலைப்படுத்துறது, வெயிட் பேலன்ஸ். ஸோ இங்கே வெயிட் பேலன்ஸ் முக்கியம் இல்லை, லைஃப் பேலன்ஸ் முக்கியம். அப்போ லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா, லைஃப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்களை வாக்குத்தத்தங்கள் மூலம் பேலன்ஸ் பண்ணணும். வாக்குத்தத்தங்கள் சத்தியம், நடக்கக்கூடிய வாழ்க்கை தேவன் எடுக்கிற சூழ்நிலை. ஸோ சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் இந்த நியூ கிரியேஷன், இந்த சூழ்நிலை மோசமாக இருந்தால் கூட இதை சகிச்சா நமக்கு என்ன கிடைக்குங்கிற வாக்கு தத்தத்தை வச்சு வச்சு பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் வாழ், அதுதான் ட்ரூத். ஸோ ட்ரூத் தெரியாம ஒரு நியூ கிரியேஷன் தன் பவுண்டரி எதுன்னு கூட தீர்மானிக்க முடியாது. தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட்டு மாட்டிக்குவாங்க. கவனிச்சிருக்கமா? நிறைய விஷயங்கள் ஏன்டா போய் செஞ்சோமோன்னு ஏன் தோணுதுன்னா, அந்த இடத்துல ட்ரூத் இல்லாமல் இருக்கிறதா. இதுதான் இந்த பெகமோத் மூலம் தேவன் கற்றுக் கொடுக்குற அடுத்த நீதி. ஸோ அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேன். ஹோம்ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோபு 40 அதிகாரம் வசனம் 18 வாசிங்க. யோபு 40 அதிகாரம் 18 வசனம். அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளைப் போலவும் இருக்கிறது. இன்னொரு அரை மணி நேரத்துக்கு இதுதான் வசனத்தை உள் வாங்கிக்கோங்க. எனக்கு மறந்தாலும் நீங்க ஞாபகப்படுத்துங்க. அதன் எலும்புகள், எதன் எலும்புகள்? பெகமோத்துடைய எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போல. கெட்டியான வெண்கலம் இருக்கு, வெண்கலம் கெட்டியாவா இருக்கும். இதான் போன வாரம் கொஸ்டினை கேட்டேன் நான் உங்ககிட்ட. ஸோ கெட்டியான வெண்கலத்தை போல, பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதன் அஸ்திகள். அஸ்திகள் என்னன்னு தெரிஞ்சா உங்களுக்கு? தெரியலைங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சூப்பர். சிம்பிளா சொல்ல போனா ஒவ்வொரு உடல் பாகங்கள். ஸோ அதனுடைய அஸ்திகள் இரும்பு கம்பிகள் போலவும் கம்பிகள் போலவும் இருக்கு. ராட்ஸ் ஆஃப் அயன். இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த வேர்டை இப்போ ஓப்பன் பண்ண விரும்பல, பிரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கெட்டியான வெண்கலம் போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னன்னா, எது ரொம்ப ஸ்ட்ராங்? பெகமோத்துடைய எலும்புகளை தேவன் எதற்காக இரும்புக்கு கம்பேர் பண்ணாம வெண்கலத்துக்கு கம்பேர் பண்ணார்?
அப்புறம் அஸ்திகள்னு ஒன்று போட்டிருக்காரு. இந்த அஸ்திகள் என்பது எதற்காக இரும்புன்னு சொல்றார். நான் உங்ககிட்ட பிளைனா ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பெகமோத்துடைய எலும்புகள் வெண்கலமா? ஆமாங்கிறாங்க, பார்த்துக்கோங்கள. என்னமோ சொல்றீங்க, கரெக்ட், ஏதோ சொல்ல வரீங்க. வெண்கலமா? வெண்கலம் மாதிரி. ஸோ எனக்கு சப்ஜெக்ட் எனக்கு ஈஸி தான். வெண்கலம் மாதிரின்னு தான் இருக்கு, வெண்கலம் இல்லைங்க. ஸோ வெண்கலம் கொடுத்துட்டாரு. ரெண்டாவது அஸ்திகள் எப்படி இருக்குன்னா இரும்பு கம்பிகள் போல் இருக்குன்னு கொடுத்தாரு. ஸோ வீட்டு பாடத்தை கேட்டு எனக்கு நிறைய ஆன்சர்ஸ் வந்திருக்கு. நிறையா விஷயத்தை ஸ்கிப் பண்ண முடியல. அதனால ஒரு 4 ஆன்சர் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக வாச்சிடலாம். ஏன்னா சகோதர சகோதரிகள் எப்படி திங்க் பண்ணுறாங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ ஆன்சர் நம்பர் 1 எங்கேருந்து வாசிக்கலாம்னா 7 வாசிங்க ஸ்டெப் படிங்க. எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும். இதுதான் கொஸ்டின். எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும். இந்த பெஹமோத்தை நிலத்திலும் அதிகமாக நீரிலும் வாழும் வகையில் படைத்து. அது உண்மை. நிலத்திலையும் வாழுது, நீர்லையும் வாழுது, படைத்து. தேவன் அதன் வாழ்க்கை சூழ்நிலைக்கு தேவையான சக்தி ஆற்றலை முக்கிய ஆதாரமான எலும்புகளில் முக்கிய ஆதாரமாக எங்க வச்சாராமா? எலும்புகள்ல வச்சிருக்காரு. எலும்புகளே வச்சாரு. இப்பதான் படிச்சோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடுப்புல வச்சிருக்காருன்னு படிச்சோம். அப்படித்தான பேர் படிச்சோம். இடுப்பு எலும்புல வச்சாராமா? சரி, பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தொடர்ந்து வாசிங்க. உறுதி நிலை தன்மையுடன் வைத்திருப்பதை வெண்கலத்தை போல எனும் உவமையுடன் உருப்பிட்டுள்ளார். உறுதியா வச்சிருக்கிறங்கிறத இரும்பு கம்பேர் பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு வெண்கலத்துக்கு கம்பேர் பண்றத கொஸ்டின். ஏதாவது தோணுதா? ஐடியா ஏதாவது? வெண்கலமும் ஸ்ட்ராங் தாங்கிறீங்களா? இரும்பு துருப்பிடிக்கும், பெயிண்ட் அடிச்சா துருப்பிடிக்காது. பெயிண்ட் அடிச்சு இரும்பு போல்னு வேணா வச்சுக்கோங்க நீங்க. நான் சொல்றது இரும்போட வெண்கலம் ஸ்ட்ராங்ல பேர். முதல்ல வெண்கலம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் வரலாம் விஷயத்துக்கு. நெக்ஸ்ட் புது சிருஷ்டிக்கான பி படிக்கலையா இன்னும்? பி படிங்க. ஏ பி. அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும். உடல் பாகங்கள் இரும்பு கம்பிகளை போலவும். இந்த பெஹமோத்தின் உடல் அமைப்புகளான எலும்புகள், தசைகள், உள்ளுறுப்புகள் ஆகியன அதன் உடலின் எடையை தாங்கி இயக்கும் வலிமையின் அபாரத்தன்மையை, அதாவது ஸ்ட்ரென்த், இரும்பு கம்பிகளை போல உவமையுடன் குறிப்பிட்டுள்ளார். கடைசி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிட்டாரு, உவமையுடன் குறிப்பிட்டிருக்காருன்னு எழுதிட்டாங்க. அப்படின்னு இது பேரபிளா? நான் கேட்ட கொஸ்டின் பேரபிளா இல்லையா? ஆமா இல்ல, 2 பேர் ஏதோ ஒன்று தான் வரணும். விளக்கமெல்லாம் வேண்டாம், ஆமாங்கிறீங்க. பார்க்கலாம், அடுத்த ஆன்சர்ல பார்க்கலாம். ஸோ நியூ கிரியேஷனுக்கு இதுல இருந்து என்ன லெசன் வாசிங்க இப்ப. புது சிருஷ்டி என்னும் தேவனுடைய பிள்ளைகள் சோதனையான நிலத்திலும் பாடுகள் உபத்திரவங்களான அதிக நீரிலும் உட்பட்டு வாழ்க்கையை வாழும் பொழுது. எல்லாம் மாத்திட்டாங்க. பாடுகள் உபத்திரவங்கள்லாம் நீர் என்றும், அந்த உபத்திரவங்கள் என்ற நீரில் அவர்கள் வாழும் போது நாம் ஆவிக்குரிய விசுவாசத்திலும் தேவ நீதிக்கு உரிய நேர்மையான சிந்தனையிலும் வெண்கலத்தை போல நிலைத்தன்மை கொண்டவர்களாகவும் சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் ஆகிய இவைகளை மாம்சத்தில் தாங்கும் பொழுது. சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் வேற, பாடுகள் உபத்திரவங்கள் வேற. அது தண்ணியில இருக்கிறது. செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சோதனை, பாடுகள், உபத்திரவங்கள் ஆகிய இவைகள் மாம்சத்தில் தாக்கும் போது இரும்பு கம்பிகளை போல உடலிலும் மனதிலும் சிந்தனையிலும் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த ஆன்சர்ல ரொம்ப சூட்டபிளான பாயிண்ட் எதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை ஒரு பேரபிள்னு அவங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன். அதான் உங்ககிட்ட நான் கேள்வியா கேட்டேன். அது ஏன் பேரபிள்ங்கிறது அப்புறம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், அடுத்த ஆன்சருக்குள்ள போகலாம். அவனுடைய எலும்புகள் வெண்கல குழாய்களைப் போலும், அவனுடைய எலும்புகள் இரும்பு தண்டுகளைப் போலும். தேவன் பெகமோத்தின் எலும்புகளை வெண்கலத்திற்கும் இரும்பிற்கும் ஒப்பிடுவதன் மூலம், எலும்பை வெண்கலத்துக்கு தான் ஒப்பிட்டிருக்கார், இரும்புக்கு ஒப்பில்ல. கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், அதன் உடல் அமைப்பு அசாதாரணமான உறுதியும் வலிமையும் கொண்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். எலும்புகள் உடலின் அடித்தளமாக இருந்து முழு உடலையும் தாங்குகின்றன. முழு உடலையும் தாங்குகின்ற இந்த பாயிண்ட் 100க்கு 100 கரெக்ட். எலும்பு தான் உடம்பு தாங்குது. எலும்பு இல்லைன்னா உடம்பு என்னாகாது? தாங்காது. அப்ப எலும்பு அப்படிங்கிறது உள்ள இருந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குது. வெளியே இருக்கிற பாடிய உள்ள இருக்கிற எலும்பு தாங்குது. இந்த பாயிண்ட் கரெக்ட். நெக்ஸ்ட் வாசிங்க. ஆகவே இந்த உவமை அதன் வெளிப்புற தோற்றத்தை அல்ல, உள்ளார்ந்த வலிமையான கட்டமைப்பை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பாயிண்ட் நான் மெர்ஜ் ஆகிறேன். அப்ப எலும்புகள் என்பது எதை குறிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள்ளார்ந்த உறுதியான, எங்க இருக்குது மேல. சோ உள்ளான உறுதியான வலிமையான கட்டமைப்பை சுட்டிக்காட்டு. கட்டமைப்புன்னு எடுத்தோம், ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபார்மேஷன். நம்ம உடம்புல எலும்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியா இருப்போம் நம்ம. அப்ப எலும்புங்கிறது உள்ளான ஒரு ஃபார்மேஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கிறத நான் ஒத்துக்கிறேன், கட்டமைப்புங்கிறத ஒத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்,
வெண்கலம் உறுதி, நீடித்த தன்மை, அழுத்தத்தை தாங்கும் திறன். இங்க கொஞ்சம் பதில் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த விதத்துல வெண்கலம் இரும்பை விட சிறந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அது உறுதி, நீடித்த தன்மை, அழுத்தத்தை தாங்கும் திறன். நெக்ஸ்ட், எளிதில் சிதையாத இயல்பு ஆகியவற்றை குறிக்கிறது. ஆகியவற்றை அப்படின்னு என்ன அர்த்தம்? பெகமோத்தோட எலும்பு வெண்கலம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அது அவ்வளவு சீக்கிரம் உடையாது, அவ்வளவு சீக்கிரம் அது என்ன ஆகாதுன்னா அழிஞ்சு போகாது அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், தொடர்ந்து வாசிங்க. அதனால் பெகமோத்தின் எலும்புகள் நிலைத்த உறுதியும் வலுவான அமைப்பும் கொண்டவை என்பதை உணர்கிறது. வலுவான அமைப்பும் கொண்டவை என்பதை இது என்ன பண்ணுதுன்னு உணர்த்துது. சோ எதற்காக தேவன் பெகமோத்த எலும்ப வெண்கலத்துக்கு ஒப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. அது அழியா தன்மை கொண்டது. சோ பெகமோத்துடைய எலும்புகள் என்ன ஆகாது? அழியவே அழியாது. எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வாசிங்க. இரும்பு கடினத்தன்மை, உடைக்க முடியாத வலிமை, பாரம் சுமக்கும் திறன், உறுதியான ஆதாரம் ஆகியவற்றை குறிக்கிறது. சோ இரும்பு கடினத்தன்மை, வெண்கலம் அழியா தன்மை, எளிதில் உடையாது. சோ இரும்பு ஒரு கடினத்தன்மை அடையாளமா இருக்கிறதுனால உடம்புல இருக்கிற பாகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையோடு இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, கோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துருச்சு சுருக்கம். வெண்கலமும் இரும்பும் என்ற இரண்டு உவமைகளையும் பயன்படுத்தி இவங்க என்ன கன்க்ளூஷன் பண்ணிட்டாங்கன்னா இது ரெண்டுமே என்ன பண்ணிட்டாங்க? உவமை. எந்த ரெண்டு உவமை? வெண்கலம் உவமை, இரும்பு உவமை. ஏன்னா எந்த உயிரினத்திற்கும் வெண்கலத்திலையும் எலும்பும் இரும்புல பாடி பார்ட்ஸும் இருக்கவே இருக்காது. நெக்ஸ்ட், பெகமோத்தின் எலும்புக்கூடு மிகுந்த உறுதியும் நிலைத்த தன்மையும் உடைக்க முடியாத வலிமையும் கொண்டதாக இருப்பதை தேவன் வர்ணிக்கிறார். ஓகே. இதன் மூலம் இந்த உயிரினத்தின் வலிமையை மட்டுமல்ல, அத்தகைய அற்புதமான உடல் அமைப்பை உருவாக்கிய தேவனுடைய அளவற்ற ஞானமும் வல்லமையும் மனிதன் உணர வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் மைய கருத்தாகும். குட், கரெக்ட். பட் கொஸ்டின் என்னன்னா எல்லாருமே லிட்டரல் விளக்கத்தை கொடுத்துட்றாங்க. லிட்டரலா என்ன விளக்கம்? ஏன் எலும்பு ஏன் வெண்கலம்? அதுக்கு ஒரு பாயிண்ட், ஒரு 4-5 பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருது. ஏன் உடல் பாகங்கள் எல்லாம் பெகமோத்தோடது இரும்பு கம்பிகளுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க? அதுக்கு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா இதை வச்சு தேவன் மனுஷனுக்கு தன் நீதியை, எஸ்பெஷலி நியூ கிரியேஷனுக்கு என்ன சொல்ல வர்றார்? நியூ கிரியேஷனையும் தேவன் இப்படித்தான் உருவாக்கி இருப்பாரு. அப்போ ஒரு மிருகத்துக்கு தேவன் ஒரு டிசைன் போடுறாருன்னா, ஒரு மிருகத்தை இப்படித்தான் உருவாக்கணும் தேவன் டிசைன் போடுறாருன்னா சூழ்நிலையை பார்ப்பாரு, சக்தி எங்க வைக்குன்னு பார்ப்பாரு, அது உடல் தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்பாரு, அது என்ன சாப்பிடணும்னு பார்ப்பாரு, எங்க தங்கணும்னு பார்ப்பாரு, எல்லாத்தையுமே பார்த்து தான் டிசைன் பண்றாரு. அப்படின்னா டிசைன் பண்ணக்கூடிய விஷயம் பெகமோத்துக்கு ஒரு மாதிரியும் மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்காது. மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்காதுன்னா நியூ கிரியேஷனுக்கும் வேற மாதிரி இருக்காது. அப்ப தேவன் திங்க் பண்ற விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரே மாதிரி விஷயத்தை தான் இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இதன் மூலம் பெகமோத்துடைய எலும்பை வெண்கலத்துக்கு கம்பேர் பண்றதன் மூலமும் பெகமோத்துடைய பாடி பார்ட்ஸ், அஸ்திகளை இரும்பு கம்பிகளுக்கு கம்பேர் பண்றதன் மூலம் நியூ கிரியேஷனை தேவன் எப்படி உருவாக்குறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான ஆன்சர் எங்கேயும் இல்லை. நெக்ஸ்ட், வெண்கலம் மற்றும் இரும்பு இவை இரண்டிற்கும் தனித்தன்மை உள்ளது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ரெண்டு வேற வேற, ரெண்டுக்கும் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இரண்டுமே உறுதி மற்றும் வலிமையான உலோகங்கள். வெண்கலம் செம்பு மற்றும் தகரம் கலந்த உலோகம். வெண்கலம் அப்படிங்கிறது செம்பு மற்றும் தகரம் கலந்த உலோகம். கரெக்ட், பாயிண்ட் கரெக்ட். இதுக்கு நான் பின்னாடி வருவேன். செம்புன்னா என்ன இங்கிலீஷ்ல? காப்பர். காப்பர் தானே? இல்ல போல் இருக்கு, காப்பர். அதுக்கப்புறம் தகரம்னா இரும்பு, அவ்வளவுதான். சோ என்னென்ன சேர்ந்திருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா செம்பு இரும்பு சேர்ந்த ஒரு கலவை. வாசிங்க. இப்ப துருப்பிடிக்காமல் நீண்ட காலம் நிலைக்கும். பாத்தீங்களா? வெண்கலம் என்ன பண்ணாதமா? துருப்பிடிக்காமல் நீண்ட காலம் நிலைக்கும். ஏன் சந்தேகமாவே பாக்குறீங்க? நீங்க ஒன்னும் சொல்ல மாட்டோங்களே. நெக்ஸ்ட், அடுத்தது இரும்பு தனி உலோகம், அதிக வலிமை கொண்டது, ஆனால் துருப்பிடிக்கும். துருப்பிடிச்சிடும் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகே, இரும்பு துருப்பிடிக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் நானும் ஏத்துக்கிறேன். பட் சம் கண்டிஷன்ஸ்ல இரும்பு துருப்பிடிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், எலும்புகள் வெண்கல குழாய்களை போன்றவை. அப்ப எலும்புகள் வெண்கல குழாய் போன்றவை அப்படின்னா எலும்புகளை யாராலும் உடைக்க முடியாது. கரெக்ட். அப்ப இரும்பு பாடி பார்ட்ஸ் எல்லாம் இரும்புல இருக்குல்ல, இரும்பு துருப்பிடிச்சிடும் இல்லையா? அப்ப பெகமோத்துடைய பாடி பார்ட்ஸ் எல்லாம் துருப்பிடித்து விடும். அப்படித்தானே வருது அந்த கம்பேரிசன். அதையும் ஒத்துக்க முடியாது. ஏன் ஒத்துக்க முடியாம போகுதுன்னா இதுல தேவன் பின்னாடி ஒரு பாயிண்ட் வச்சிருக்காருல்ல, அதை பிடிச்சாதான் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ண முடியும். தொடர்ந்து வாசிங்க. இப்ப நெக்ஸ்ட், மிகவும் உறுதியானவை, நீடித்தவை, அங்கங்கள் இரும்பு தண்டுகளை போன்றவை. அங்கங்கள் இரும்பு தண்டுகளை போன்றவை, மிகுந்த வலிமை உடையவை, அசைக்க முடியாதவை.
எனவே இந்த வசனத்தில் வெண்கலமும் இரும்பும் எது சிறந்தது என்று ஒப்பிடுவது முக்கியமல்ல. அப்படி நான் பண்ண சொல்லவும் இல்லை. ரெண்டு எது பெஸ்ட்னு ஒப்பிடுவது சரியில்லை. ஏன்னா தேவனே அப்படி சொல்லலையே. பெகமோத்திட்ட ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்கல. எலும்பு பெஸ்டா அஸ்திகள் பெஸ்டான்னு கேட்கல. இது அதுல அது இதுலன்ட்டார். அவ்வளவுதான். நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், அந்த உயிரினத்தின் எலும்புகளும் உடல் உறுப்புகளும் மனிதனால் கற்பனை செய்ய முடியாத அளவு உறுதியும் வலிமையும் கொண்டவை என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த இரண்டு உலோகங்களை தேவன் உவமையாக பயன்படுத்தியுள்ளார். ஒன்னு அழியாது, இன்னொன்னு அசைக்க முடியாது அப்படிங்கிற சொல்றதுக்காக தேவன் பெகமோத்துடைய எலும்ப வெண்கலத்திற்கும் அஸ்திகளை இரும்பு கம்பிகளுக்கும் கம்பேர் பண்ணிருக்கான்னு முடிச்சிட்டாங்க. பதில் கரெக்ட். பட் என்ன பாயிண்ட் வரலினா, என்ன லெசன் வரல, ஹோம்ஒர்க் வரலையா? ஹோம்ஒர்க் கூட லெசன் வரல, அவ்வளவுதான். அடுத்த பதில், எலும்புகள் உடலின் திடமான அமைப்பு. அருமையான பாயிண்ட். எலும்புகள் உடலின் திடமான அமைப்பு. இதை ஏற்றுக்கொள்றோமா எல்லாருமே? இல்ல போல் இருக்கு. எலும்பு உள்ள இல்லைன்னா இப்படி எடுத்துக்கலாமா? நம்மளை கொண்டு போய் மண்ணில் புதைச்சிட்டாங்க செத்து போனதுக்கு அப்புறம். எது மட்டும் இருக்கும் அங்க? எலும்பு. அந்த எலும்பை எடுத்து பார்த்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்ல? எலும்பு. ஏன் கூடுங்கிறத? ஒன்னா கூடி இருக்கிறதுனால கூடாமா? என்ன கூடுனா இதுதான் ஸ்ட்ரக்சர். புரியுதா உங்களுக்கு? அப்ப எலும்புங்கிறது எக்ஸ்டர்னலா இருக்கிற பாடியை தாங்கக்கூடிய ஒரு கூடு. அப்படின்னா எலும்புங்கிறது எதை குறிக்கும்னா உள்ளார்ந்த கட்டமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம உள்ள போறோம். இந்த பதில் கரெக்ட். நெக்ஸ்ட்டுங்க, அஸ்திகள் பெரிய எலும்பு கட்டமைப்பு, முழு உடலையும் தாங்கும் வலிமையான அமைப்பு. அஸ்திகள்ங்கிறது பெரிய கட்டமைப்பாமா. அஸ்திகள்னா பாடி பார்ட்ஸ், கை, காலு, வாய், இதெல்லாம் அஸ்திகள்னு சொல்லிட்டு அது அதோட பெரிய கட்டமைப்பு. அப்ப சின்ன கட்டமைப்பு எலும்பு, பெரிய கட்டமைப்பு அஸ்திகள்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட், ஏன் முதலில் வெண்கலம்? வெண்கலம் மிகவும் மதிப்புமிக்க கடினமான உலோகம். கடினமான உலோகம், எளிதில் உடையாது. எளிதில் உடையாது. அழுத்தத்தை தாங்கும். அழுத்தத்தை தாங்கும். நீண்ட கால நிலைத்திருக்கும். எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட். வெண்கலங்கிறது மட்டும்தான் தப்பு. நெக்ஸ்ட், போர்களில் ஆயுதங்களுக்கும் கவசங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. காப்பர் தான். சரி, ஓபன் பண்ணணும். இந்த வெண்கலம் தான், பிரான்ஸ் தான் போர்களுக்கு என்ன பண்ணுவாங்களாமா? யூஸ் பண்ணுவாங்களா? அப்படியே கேடகம் வெண்கலத்தில் செஞ்சு போட்டிங்கன்னா நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்கன்னா காணாம போயிடும். ஸோ பரவாயில்ல, ட்ரை பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட், பிகமோத்தின் எலும்புகள் சாதாரண விலங்குகளைப் போல பலவீனமானவை அல்ல. ஏன்னா அது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் தேவன் சொல்ல வர்றார். அதுக்கு தான் இந்த வெண்கலத்தை கம்பேர் பண்றார். நெக்ஸ்ட்ங்க, மிகவும் திடமானது என்பதை காட்டுகிறது. இரும்பு வெண்கலத்தை விட கடினமானது. இரும்பு வெண்கலத்தை விட கடினமானது. நெக்ஸ்ட், அஸ்திகள் இரும்பு கம்பிகள் என்று ஒப்பிட்டு சொல்கிறார். இரும்பு கம்பி என்றால் வளைப்பது கடினம். வளைப்பது கடினம். மிகுந்த பாரத்தை தாங்கும் உறுதியான கட்டுமானத்தின் அடையாளம். கரெக்ட். நெக்ஸ்ட், அதாவது பிகமோத்தின் உடல் அமைப்பு வெறும் திடமானது அல்ல, திடமானது மாத்திரம் அல்ல, அசைக்க முடியாத அளவிற்கு வலிமையானது என்பதே இதன் கருத்து. ஓரளவுக்கு எல்லா பேசின பாயிண்ட்டும் இந்த ஸ்லைட்ல ஆல்மோஸ்ட் கவர் ஆயிருக்கு. நல்லாவே இருக்கு. பதில் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா. ஸோ இந்த 4 பதிலும் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது நீங்க சொல்லுங்க. நான் கொஸ்டின் கேட்கறேன், உங்ககிட்ட பதில் சொல்லுங்க. அப்புறம் என்னுடைய பதிலுக்கு நான் வரேன். பெகமோத்துடைய எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும், இதை தேவன் சொன்ன பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட், அதோடைய அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கின்றார். இதை வச்சு தேவன் மனுஷனுக்கு தான் யாருங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். அப்ப பெகமோத்தை வச்சு தேவன் இது யாருன்னு சொல்லி கொடுக்குறாருன்னா, பெகமோத்துக்கு எதுக்காக இதை பண்ணாரோ அதைத்தான் மனுஷனுக்கும் பண்ணுவார். ஆனா வேற மாதிரி. நியூ கிரியேஷனுக்கு பண்ணுவார் வேற மாதிரி. ஸோ நம்ம அப்படியே கம்பேர் பண்றோம். அப்படி கம்பேர் பண்ணிட்டு வர்றப்ப இப்ப நீங்க சொல்லுங்க, எதற்காக பெகமோத்துடைய எலும்புகள் கால்சியம்னு சொல்லாம கெட்டியான வெண்கலம்னு ஏன் சொன்னார்? எவ்வளவு நேரம் மௌனமா இருக்கீங்களோ அதான் பதில். 1, கட்டமைப்புக்காக சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டார். ஸோ பிரதர் வந்து பக்கத்தில் வந்துட்டார். அது வந்துங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது எலும்பு அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டார். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பாடி பார்ட்ஸ் எல்லாம் இரும்பு மாதிரி இருக்குன்னு, இரும்பு கம்பிகள் மாதிரி இருக்குன்ட்டார். அதை எதுக்காக சொல்ல வந்தார்? ஸ்ட்ராங். பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கு, உள்ள இருக்கிற எலும்பு கொஞ்சம் வீக்கு. அப்படிதான் மாறி இருந்த இடத்துல என்னமோ தேவன் அதில் பண்ணியிருக்காரு. அந்த என்னமோ பண்ணியிருக்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இவ்வளோ நேரம் கேள்வி கேட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நான் நேராக என்னுடைய பதிலுக்கு வந்துடுறேன். இங்கிலீஷ் போகிறேன். 3 வெர்ஷன் போட போகிறேன்.
3 வெர்ஷனுமே நம்ம வாசிக்கலாம். NIV. NIV. His bones are tubes of bronze, his limbs like rods of iron. ஓகே. NASB. His bones are tubes of bronze, his limbs are like bars of iron. ASV. His bones are as tubes of brass, his limbs are like bars of iron. ASV மாத்திரம் சற்று வித்தியாசப்பட்டிருக்கு. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிராஸுங்குது. ஸோ இப்போ நம்ம கிளியராக கண்டுபிடிக்கலாம். வெண்கலத்திற்கு இங்கிலீஷில் என்ன? பிரான்ஸ். இங்கே இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன் எப்படி வந்திருக்கு? பிராஸ். ஸோ பிராஸா பிரான்ஸா, அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிராஸா பிரான்ஸா? பிரான்ஸ் அப்படின்னு சகோதரிகள் சொல்றாங்க. பிரான்ஸ் என்பது அக்யூரேட்டான டிரான்ஸ்லேஷன் கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் பிராஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் நாட் பிரான்ஸ், வெண்கலம் அல்ல. இதோடைய சரியான விளக்கம் என்ன சொல்லி போய் பார்த்தோம்னா கண்காணஸில் போய் பார்த்தோம்னா இங்கே இங்கிலீஷில் பிராஸ் வந்துருக்கு இல்லையா, அந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ணுற ஹெபிரேய வார்த்தையினுடைய ஹீப்ரு வேர்டினுடைய இங்கிலீஷ் மீனிங் பிராஸ். இட்ஸ் நாட் அ பிரான்ஸ், இட் இஸ் அ பிராஸ். பிராஸ்க்கு தமிழ்ல என்ன? பித்தளை. செம்புன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, அது என்னது? பிரான்ஸ்லயும் செம்பு இருக்கு, வர காப்பர். பிராஸ்லயும் இருக்கு, பிரான்ஸ்லயும் இருக்கு. பாருங்க, இது பித்தளை, இதுல காப்பர் இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்? 70%. இதுல பிரான்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இப்படி தான் வந்துருச்சு, ஆனால் இதுதான் கரெக்ட். இதில் என்ன இருக்குது கலவையில்? இதுலேயும் காப்பர் இருக்குது, செம்பு இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ்னா 80%. அப்போ இந்த விஷயத்தை தான் இப்போ தேவன் பேசுகிறாரு. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிடையாது, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராஸ். விச் டைப் ஆஃப் பிராஸ்? பிரான்ஸுங்கிறத தூக்கி போட்டுருங்க, பிராஸ்க்கு வந்துருங்க. பிராஸ் என்ன டைப் ஆஃப் பிராஸுங்கிறாரு? எலும்பு பிராஸ்னா தேவன் சொல்லியிருக்காரு. பெகமோத்துடைய எலும்பு வெறும் பிராஸ்னா சொல்லியிருக்காரு. அங்க ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காரு, அது என்னன்னா கெட்டியான வெண்கலம்னு சொல்லியிருக்காரு. அப்ப இங்கிலீஷ்ல எப்படி வந்திருக்கணும்? ஸ்ட்ராங்கான பிராஸ்னு வந்திருக்கணும் இல்லையா? ஆனா இங்கிலீஷ்ல வந்த இந்த வார்த்தையை அப்படியே ஹீப்ரு டிரான்ஸ்லேஷன்ல போய் எடுத்து பார்த்தா டியூப்டு பிராஸ்னு வந்திருக்கு. இட் இஸ் நாட் அ சாலிட் பிராஸ், இட் இஸ் அ டியூப்டு பிராஸ். பிராஸ் பிராஸ் நாட் பிரான்ஸ், பிராஸ். இதுதான் தேவன் சொன்ன சரியான உருவகம். பெகமோத்துடைய எலும்புகள் எப்படி இருக்கிறது என்றால் கெட்டியான அல்ல, டியூப்டு பிராஸ். இந்த டியூப்டு பிராஸ் மாதிரி தான் பெகமோத்துடைய எலும்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கார். இது பாயிண்ட் நம்பர் 1, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா கேட்கும்போது சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட், அஸ்திகள். இங்கிலீஷ்ல என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? லிம்ஸ். ஹிஸ் லிம்ஸ் லைக் ராட்ஸ் ஆஃப் அயன். இதுல எந்த மொழிபெயர்ப்பிலும் இல்லை. இரும்பு கம்பிகளை போல பெகமோத்துடைய அஸ்திகள் இருக்குன்னு சொல்லியிருக்கு. மறுபடியும் ஒரு தடவை வாசிக்கலாம். வாசிங்க. யோபு 40:18 அதன் எலும்புகள் கெட்டியான வெண்கலத்தை போலவும் அதன் அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கிறது. வாட் இஸ் மீன் பை அஸ்திகள்? இப்ப நம்ம எலும்பு கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து இப்ப அஸ்திகளுக்கு வரோம். அஸ்திகள் என்ன மெட்டீரியல்? இரும்பு கம்பி. இரும்பு கம்பி, அவ்வளவுதான். இப்ப அஸ்திகள் என்பது எதை குறிக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லிம்ஸ். இந்த லிம்ஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல போய் பார்த்தா எல்லாத்துக்குமே லிம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 லிம்ஸ் அப்படின்னா ஃப்ரண்ட் லெக், அடுத்து ஹிண்ட் லிம்ஸ்னா பேக் லெக், அதுக்கப்புறம் லிம்ஸ் அப்படின்னு சொன்னா அங்கங்கள், கை கால்கள். அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா வெளிக்கூடுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப லிம்ஸ்னா வெளிக்கூடு, போன்ஸ்னா உள்கூடு. புரிஞ்சா புரியலையா? புரியல. போன்ஸ்னா உள்கூடு, ஏன்னா உள்ள கூடு தானது, எலும்பு கூடு தானது. அப்ப லிம்ஸ் சொன்னா அஸ்திகள் சொன்னா வெளிக்கூடு. இப்ப வெளிக்கூடு இது வெளிக்கூடா இல்லைங்களா பேர்? இதுக்குள்ள என்ன இருக்கு? உள்கூடு இருக்கு. கரெக்ட். உள்கூடு என்ன? இப்ப எலும்பு. இப்ப பெகமோத்துக்கு இதுக்குள்ள இருக்கிற எலும்பு டியூப்டு பிராஸ். பெகமோத்துக்கு எலும்புக்கு மேல இருக்கிற வெளிக்கூடு ராட்ஸ், இரும்பு கம்பிகள். இவ்வளவுதான். இந்த பாயிண்ட்க்கு வந்தாச்சுன்னா அடுத்த பாயிண்ட்க்கு போலாம். So bones are like tubed brass, parts of the body like rods of iron. Not அதுல டியூப்ட் எல்லாம் கிடையாது, ஹாலோ எல்லாம் கிடையாது. அது டைரக்டா என்னட்டார்னா பார்ன்ட்டார். இப்ப क्वेश्चन, ரெண்டுல எது கடினத்தன்மை கொண்டது? எது ஹார்ட்னஸ் அதிகம்?
வசனத்தை ஞாபகம் வச்சுட்டே பதில் சொல்ல தயங்காதீங்க. ரெண்டுல எது வந்து கடினத்தன்மை கொண்டது? இரும்பு. அப்ப பெகமோத்துக்கு உள்கட்டமைப்பு ஒன்று இருக்கு, வெளிக்கட்டமைப்பு ஒன்று இருக்கு. உங்க பார்வையில வெளிக்கட்டமைப்பு என்கிற இரும்பு தான் ஸ்ட்ராங். கரெக்டுங்களா பார்? தேவன் ஒரு விஷயத்த சொன்னா காரணம் எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டார். ஸோ நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா, அதன் எலும்புகள் கெட்டியான வேணுங்க. ஸோ எலும்புகள் எந்த கூடு? இப்ப டியூப்டு பிராஸ். கரெக்ட். அப்படின்னா எந்த கூடு? உள்கூடு. ஸோ உள்கூடு எப்படி இருக்காமா, இந்த டியூப்டு பிராஸ் மாதிரி இருக்கு. வெளிக்கூடு எப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி எடுத்துக்கலாமா? வெளிக்கூடுன்ட்டு அங்கங்கள் எப்படி இருக்குன்னா ராட்ஸ் ஆஃப் அயன். இந்த ரெண்டுலையும் எதை நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னா, டியூப்டு பிராஸ்ன்னு சொன்ன உடனே டியூப்டு பிராஸுடைய ஷேப்பை நம்ம எடுத்துக்கூடாது, ஸ்ட்ரென்த்தை தான் எடுக்கணும். இந்த ரெண்டு உலோகங்களுடைய ஷேப்பை நம்ம எடுத்துக்கூடாது. அப்படி தேவன் சொல்லவே இல்லை. இந்த ரெண்டு உலோகங்களுடைய ஸ்ட்ரென்த்து, பவரை எக்ஸ்பிளைன் பண்றார். இப்போதான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, டியூப்டு பிராஸுடைய ஸ்ட்ரென்த் என்ன. அப்படித்தான் பெகமோத்தோட எலும்பு இருக்கும். அப்படித்தான் நியூ கிரியேஷன் இருக்கும். உடையாது. சகோதரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, உடையாது. அது ஹாலோவா இருக்குனாலே அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. சாலிடா இருந்தா என்ன பண்ணலாம், ஒரு சின்ன கிராக் வந்தா டக்குன்னு உடைச்சிடும். நான் கையில் உடைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் சும்மா எக்ஸாம்பிளுக்காக. ஆனா உள்ள ஹாலோவா இருக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஹாலோவா இருக்குன்னா இன்ஜினியரிங்ல இருக்கவங்களுக்கு கிளியரா தெரியும். இப்ப வாசிக்கலாம். யார் உள்ள போயிட்டு வரீங்களா பேர்? வரும். குறைந்த எடை மற்றும் வலிமை, லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங். இது எதை குறிக்குதுன்னா உள்கூடு. உள்கூடு என்ன என்ன மெட்டீரியல்? டியூப்டு பிராஸ். அதோடைய அட்வான்டேஜ் என்னன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எனக்கு ஒரு கேள்வி, ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறது கரெக்ட், ஏன் லைட் வெயிட்டா இருக்கணும்? கரெக்ட் தான், நீங்க திங்க் பண்றது கரெக்ட். ஏன் அது லைட் வெயிட்டா இருக்கும்னா, எலும்பு பெகமோத்துக்கு ஒரு 2 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தேவன் மனசுல நினைச்சிட்டாரு ரொம்ப ஸ்ட்ராங்கான உயிரினமா உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எலும்ப ராட்ஸ் ஆஃப் அயன் அளவுக்கு, அயன்ல உருவாக்க முடியாது, அயன் அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து 2 டன் வெயிட் எலும்புக்கே கொடுத்தாருன்னா பெகமோத் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்னா பிறந்தப்பிலிருந்து சாகர வரைக்கும் ஒரே இடத்துல படுத்துக்கும். அது நீர்லையும் வாழணும், நிலத்திலையும் வாழணும். எவ்வளவு கஷ்டம் அந்த ஃபோர்ஸை தாங்கிறது. நிலத்துல நீர்ல இருந்து எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் வேணும். இத்தனையும் நடக்கணும்னா அது லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேவன் யோசிக்கிறார். அப்படின்னா லைட் வெயிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் வைக்கிறதுக்கு எந்த உலோகத்தை யூஸ் பண்ணலாம்? அவர் ஒன்று வேற ஒருத்தருடைய உலோகத்தை யூஸ் பண்ணல, அவர் கண்டுபிடிச்ச உலோகத்தை யூஸ் பண்றாரு. அந்த மெட்டீரியல் கம்பேர் பண்றாரு. அது எப்படி இருக்கும்னா, நடுவுல ஹோல் போட்ட ஹாலோவா இருக்கிற பிராஸ்க்கு கம்பேர் பண்றாரு. அதனால என்ன ஆச்சுன்னா, இப்ப வாசிங் தொடர்ந்தது. உள்ளீடு காலியாக, அதாவது ஹாலோவாக இருப்பதால் முழுமையான உலோகம் கொண்ட தண்டை விட எடை மிக குறைவாக இருக்கு. இது பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், அதே நேரத்தில் தேவையான கட்டமைப்பு வலிமையையும், அதாவது ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் இது வழங்குகிறது. இது தேவையான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கும். காரணம் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ணாதுன்னா இது உடையாது. சாலிடுக்கும் ஹாலோவுக்கு இருக்கிற வித்தியாசம் உடையும் தன்மையில் தான் அது மாறுகிறது. செகண்ட் பாயிண்ட், ஒரு சாலிட் ராடை விட ஒரு டியூப் பல நேரங்களில் அதிக பெண்டிங் ஸ்ட்ரென்த் உடையதாக இருக்கும். சாலிட்னா கெட்டியா இருக்குல்ல, அதை ஈஸியா என்ன பண்ணிடலாம், பிரஷர் கொடுத்து வளைச்சிடலாம். ஆனா ஹாலோவா இருக்கிற பீஸ அவ்வளவு சீக்கிரம் பிரஷர் கொடுத்து வளைக்க முடியாது. ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விதான், ஆனா எங்களுக்கு சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஏன்னு கேட்டா அதோடைய மாலிகூல்ஸ் ஒன்னோட ஒன்று டச் ஆகல. அது அவ்வளவு சீக்கிரம் வெளியிருந்து வளைச்சா அது உடைக்கிறதுக்கு வேணா என்ன பண்ணலாம், அறுக்கலாம். வளைக்கும் போது வளையும் தன்மை அவ்வளவாக அதில் இருக்காது. ஏன்னா சாலிட் அல்ல, வளையும் தன்மை இருக்காது. இது என்னால் இவ்வளவுதான் சொல்லி தர முடியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், உதாரணமாக சாலிட் ஷாஃப்ட், ஹாலோ ஷாஃப்ட் இரண்டையும் ஒப்பிட்டால் ஒரே எடையில் ஹாலோ ஷாஃப்ட் அதிக டார்ஷனல் ஸ்ட்ரென்த் மற்றும் பெண்டிங் எஃபிஷியன்சி கொடுக்கிறது. ஒரே எடையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ ஷாஃப்ட், வேற ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. அந்த மெட்டீரியல்ல ஹாலோவா இருக்கிறத எடுத்துக்கோங்க, சாலிடா இருக்கிறத எடுத்துட்டு நீங்க ரெண்டையும் செக் பண்ணீங்கன்னா எதுல அதிக டார்ஷனல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹாலோவா இருக்கிற பொருள்ல தான் இருக்கும். இந்த பொருள்ல தான் எலும்பை நான் பண்ணி வச்சிருக்கேன்னு தேவன் சொல்லல. இதனுடைய பவர், இதனுடைய ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெகமோத்துடைய எலும்புக்கு இருக்கிறது. ஸோ எலும்பு என்பது எதை குறிக்கும் என்று பார்த்தீங்கன்னா உள்ளார்ந்த கட்டமைப்பு. ஸோ உள்ளார்ந்த கட்டமைப்பு பெகமோத்துக்கு எப்படி இருக்கு, உள்கூடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதோடைய வலிமையை இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதோடைய ஸ்ட்ரென்த்து, பெண்டிங் எஃபிஷியன்சி, டார்சல் ஸ்ட்ரென்த்து, அவுட்டர் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்றதை விட இதுக்கு அதிகம். ஓகே, இது வரை கிளியரா? அடுத்த பாயிண்ட் போலாமா? நியூ கிரியேஷனுக்கு எது எலும்பு? விசுவாசம். கன்வென்ஷனல் மெத்தட் விசுவாசம். இப்போ தான் சொன்னேன், எலும்பு நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? நமக்குன்னே வந்துடலாமா பேர்? மனுஷன் உடம்பை வச்சுட்டு அப்புறம் நியூ கிரியேஷனுக்கு போகலாம். ஒரு மனுஷனுக்கு எலும்பு எதுக்காக? ஸ்டெடியா நிற்கிறதுக்கு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. உள்கட்டமைப்பு, அவ்வளோதான். மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம், தோலெல்லாம் போனதுக்கு அப்புறம், நரம்பெல்லாம் போனதுக்கு அப்புறம், அந்த மனுஷோட எலும்பு கூட அப்படியே எடுத்து வச்சு நிறுத்தினா அவன் எப்படி இருப்பான்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் சொல்ல போனா, அவன் கையை எது மேல நின்னுச்சு, அவன் தலை எங்க நின்னுச்சு, அவன் கால் எங்க நின்னுச்சு கண்டுபிடிக்க முடியாதா? அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உடம்புக்கு இருக்கிற எலும்பு என்பது அவனுடைய உள்ளார்ந்த கட்டமைப்பை குறிக்கிறது. கரெக்ட். இப்ப தேவன் சொல்றாரு, நியூ கிரியேஷனுக்கு உள்ளார்ந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, ஷாக்ஸை தாங்குற மாதிரி, டார்சனல் ஸ்ட்ரென்த் அதிகம், பெண்டிங் எஃபிஷியன்சி அதிகம். அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா அதை யாருமே பிரேக் பண்ண முடியாது. நியூ கிரியேஷனுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்து அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாதுன்னா உடைக்க முடியாது. வாட் இஸ் நியூ கிரியேஷன்ஸ்? எலும்பு என்கிற இன்னர் ஸ்ட்ரென்த். பாயிண்ட் வந்துட்டோமா? நியூ கிரியேஷனுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் எதுன்னு கேட்குற, அதான் எலும்பு. எல்லா பதிலையும் நீங்களே கேள்வியாக கேட்டீங்க பாரு, அதனால சொல்றதுக்கு பதில் இல்லை. புரிஞ்சா புரியலையா? எலும்பு எதை குறிக்கும்? கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர் இல்லையா? எலும்பு ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த எலும்புகள்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப இந்த எலும்பெல்லாம் இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, இது என்னுடைய உள்ளான கட்டமைப்புங்கிறார். இப்போ இந்த உள்ளான கட்டமைப்புங்கிறது இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்ல போனா இன்னர் ஸ்ட்ரென்த். நியூ கிரியேஷனுக்கு ஒரு பாடி இருக்கா? இருக்காமா? பார்த்தீங்களா? நியூ கிரியேஷனுக்கு ஒரு பாடி இல்லை, ஒரு சித்தம், ஒரு வில். எனக்கு வாயிலிருந்து ஆன்சர் வந்துடும் போல் இருக்கு. அப்படின்னா இந்த நியூ கிரியேஷனுக்கு எது இன்னர் ஸ்ட்ரென்த்? நியூ கிரியேஷனுக்கு எது இன்னர் ஸ்ட்ரென்த் தெரியுமா? ஒரு ஆன்சர் தரேன் உங்களுக்கு, ஒரு க்ளூ தரேன். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் ஒழுங்கா இருந்தா தான் அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். புரிஞ்சா புரியலையா? பெகமோத்துக்கு அவுட்டர் பார்ட்ஸ்ல என்ன மெட்டீரியல்? வெளிக்கூடு என்ன மெட்டீரியல்? இரும்பு. ஸ்ட்ராங்கா இருந்துச்சா? அதே மாதிரி தான் நியூ கிரியேஷனுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், வெளிக்கூடு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா உள்கூடு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிந்தை. அதாவது ஒரு நியூ கிரியேஷனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய புதிய திங்கிங் மெத்தடு. மற்ற மனுஷங்க மாதிரி நம்ம திங்க் பண்ண சொல்லி தேவன் சொல்லியிருக்காரா? மற்ற மனுஷங்களாம் நம்மளை பார்த்து வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. நாம ஒரு விஷயத்தை பார்க்குற பார்வையே கம்ப்ளீட்டாக வேற. ஸோ இங்கே ஸ்ட்ரென்த் எதுன்னா, நம்முடைய அவுட்டர் கிரியைகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்முடைய உள்ளான கட்டமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய திங்கிங் ப்ராசஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நாளைக்கு காலையில் வேலை போயிடுச்சு சொல்கிறீங்க, நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நிறைய பேருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, வேலை போனால் சந்தோஷம் வந்துருச்சு. இப்போ என்ன, வேலை போனாலும் தேவன் காப்பாற்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. என்னுடைய கொஸ்டின், சடனாக ஒரு மிகப்பெரிய லாஸ், இந்த விஷயத்தை ஒரு நியூ கிரியேஷன் எப்படி பார்க்கும்? மிகப்பெரிய லாஸ், சற்றும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய இழப்பு வந்துருச்சு. அந்த இழப்பு பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், கூட இருக்கவங்களா இருக்கலாம். இந்த இழப்பை ஒரு நியூ கிரியேஷன் எப்படி பார்க்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒப்பாரி வைக்குதுன்னா அவுட்டர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டீல் கிடையாது, இரும்பு கிடையாது. கண்ணில் இருந்து தனித்தனியாக ஊற்றுது. வரவங்களை பூரா கட்டி பிடிக்கிறாங்க, வரவங்களை பூரா கட்டி பிடிச்சி உருளுறாங்க, ஐயோ போச்சு ஐயோ போச்சுன்னு. இந்த ப்ராசஸ் இருந்துச்சுன்னா எது வீக்கு? இன்னர் ஸ்ட்ரென்த் வீக்கு, திங்கிங் ப்ராசஸே வீக்கு. அப்போ கூட இருக்கவங்க செத்து போயிட்டா அழுகக்கூடாதா? மற்றவர்கள் அழுகுது போல் அழுகக்கூடாது. பாயிண்ட்டுக்கு வட்டிக்கு அப்படின்னு தெரியுமா? மாம்சத்தில் கண்ணீர் வருவது இயற்கை, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து அழுதுருக்கார். ஆனால் ஒப்பாரி வைக்கல இயேசு கிறிஸ்து எங்கேயுமே.
யாரையும் கட்டி பிடிச்சி வரவங்களை பூரா கட்டி பிடிக்கிறதுங்க. அது பாருங்க, அப்போ பார்த்து கட்டி பிடிச்சி அழுகிறதுக்குன்னே ஒரு 10 டிக்கெட் வரும். அவங்கள பார்த்து ஆக்சுவலாக நமக்கு அழுக வந்திருக்காது. அவங்கள பார்த்த உடனே அந்த அவுட்டர் ஸ்ட்ரென்த் பூரா கம்ப்ளீட்டாக போய் இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன பண்ணும்னா, அவங்க அழுகிறதுக்காக நாமளும் என்ன பண்ணணும்னு அழுவோம். அவங்க ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, ஒவ்வொன்றா நினச்சி அழுகிறது. இந்த திங்கிங் ப்ராசஸ் நியூ கிரியேஷன் கிடையாது. நியூ கிரியேஷனுக்கு எப்படி வச்சிருக்காருன்னா, பார்க்கக்கூடிய விதமே வேற மாதிரி. அப்போ கூட இருக்கவங்க செத்து போயிட்டா எப்படி பார்க்கறது, அது என்ன தாட்டு, என்ன திங்கிங் ப்ராசஸ், உங்கள் உள்கூடு எப்படி இருக்குது, உங்கள் இன்னர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு விஷயம், அவங்க செத்து போகல தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரவங்ககிட்டலாம் தூங்கிட்டு இருக்காங்க சொல்ல பைத்தியம் நினச்சிக்குவாங்க. அதையும் வெளியே சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும்னா, அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, எந்த ப்ராப்ளம் இல்லை, நம்ம மனசுக்குள்ள நினச்சிக்கணும், வெளியே சொல்லக்கூடாது அவசியம் இல்லை. அதையே அமைதியாக உட்காந்து அவங்க கூட வாழ்ந்த வாழ்க்கையில் அப்படியே நினச்சி பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அழுதுட்டு, அல்லது 20 நிமிஷம் வேணாலும் வச்சுக்கோங்க, அழுதுட்டு சத்தம் போடாமல் நெக்ஸ்ட்டு போய் பாடி எங்கே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். ஏன், இந்த பாடி மண்ணுக்கு தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று யோசிக்கணும். எப்படி தெரியுமா, ஏன் இன்னும் மரணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? பக்கத்து வீட்டுக்கு வருது, எத்த வீட்டுக்கு வருது, இந்த பக்கம் வீட்டுக்கு வருது, இந்த பக்கம் ஏன் வருது? வேற ஒன்றும் இல்லை, நான் இன்னும் தயாரா. இந்த திங்கிங் ப்ராசஸ் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த், இதுதான் டியூப்டு பிராஸ். நான் பிராஸுங்கிற மெட்டீரியல் கடைசியாக வரேன். அருமையாக ஒரு விளக்கம். அவங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் சரியா இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நீதியில உறுதியா இருப்பாங்க பிரதர். யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஐயோ கொஞ்சம் அன்பு, நோ, அன்பு வைக்கலாம். எப்படி தெரியுமா, நீதிக்கு அப்புறம் தான் அன்பு. சத்தியத்தில் நிலைத்திருக்கும் தன்மை. முதல்ல என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த சத்தியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்த காரணத்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்திலிருந்து விலகுகிறேன். இந்த எபிரேய புருஷர்கள் 3 பேரும் பார்த்தீங்களா, யார் அது? அனனியா, மிஷாயேல், அசரியா. என்ன பண்ணாங்க? அவங்க எடுத்த ஸ்டெப்ன்றது விலகவே இல்லை. ஸ்டெப் எப்போ எடுத்தாங்க? முதல்ல எடுத்துட்டாங்க. ராஜா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு தெரியறப்ப ஸ்டெப் எடுத்துட்டாங்க. என்ன ஸ்டெப் தெரியுமா? நான் இந்த இடத்துல என்னுடைய திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நான் இந்த நெருப்புல போட்டு என்னை எரிச்சாலும் பரவாயில்ல, நான் மாற மாட்டேன். இதுதான் ஸ்ட்ரென்த்து. இந்த ஸ்ட்ரென்த்தோட போய் நின்னாங்க, தூக்கி போட்டாங்க. கடைசியில் எது ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரென்த்து தான் ஜெயிச்சது. படிக்கிற சப்ஜெக்ட் கேட்குற வசனம்ல எதுக்காக? அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக இல்லை. நம்ம படிக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டும் நம்முடைய திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஐயோ சோதனை வந்துருச்சு, இந்த எக்லிஷாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சோதனை எனக்கு. என் வாழ்க்கையில் இப்போ ஏற்பட்ட பிரச்சனை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி தான் இருக்கும், தோணும். ஏன் தெரியுமா? பழைய மனுஷன் திங்கிங் ப்ராசஸ் ஆக்டிவேட் பண்ணவே கூடாது. நியூ கிரியேஷன் ஆக்டிவேட் பண்ணோம். அதுதான் உள்ளார்ந்த கட்டமைப்பு. அந்த ஸ்ட்ரென்த் யாருக்கு இருக்கோ அவங்களுடைய அவுட்டர் ஆக்டிவிட்டீஸ் இரும்பு மாதிரி இருக்கும். புரிஞ்சா நான் சொல்றது உங்களுக்கு? இதுதான் நமக்கு தேவை. சோதனைகளை தாங்கும் உள்ளார்ந்த உள்ளம். படிக்கும் போதே கொஞ்சம் நடுங்குது. சோதனை எப்படி தாங்குவது? சோதனையை தாங்குவதற்கு முதல் வழி, சோதனை வந்தவுடன் சொல்லுங்க, சோதனை வந்தவுடன் இம்மிடியேட்டாக அந்த சோதனையை வெல்கம் பண்றது. வாங்க மிஸ்டர் சோதனை, எங்கிட்ட தான் வந்திருக்கீங்களா, இல்லை தெரியாம வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா, வெரி குட். இப்போ நான் என்ன பண்ணணும்? தாட் ப்ராசஸ். இந்த சோதனைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி முடிவெடுக்கணும்? தாட் ப்ராசஸ் உள்கூடு சொல்லிக் கொடுக்கும். அதை நம்ம அப்ளை பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறமா அந்த சோதனையா இருக்காது, சோதனை பரிசாக மாறிவிடும். சோதனையை பரிசா மாத்திர பக்குவம் யாருக்கு இருக்குன்னா, தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. அந்த தாட் ப்ராசஸ் தான் ஒரு நியூ கிரியேஷனுக்கு உள்ளார்ந்த கட்டமைப்பு. அது ஏன் பிராஸ்ல இருக்கு தெரியுமா? பிராஸ் இரும்பு கூட அழிஞ்சு போயிடும், பிராஸ் என்னாக்காதுங்க, அழியவே அழியாது. நியூ கிரியேஷனுடைய வாழ்க்கையும் என்னைக்குமே அழியவே அழியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை யாராவது அழிக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு இடத்துல எப்படி திங்க் பண்றாரு, அவர் திங்க் பண்ற விதம் எப்படி இருக்கு, அவர் செயல்படக்கூடிய விதம் எப்படி இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நம்ம அந்த சூழல் இருந்தோம்னா எப்படி பிஹேவ் பண்ணுவோம் நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு சொல்றேன், நம்ம இப்ப பார்க்க வேண்டியது பவுல் எப்படி வாழ்ந்தார் கூட, எப்படி திங்க் பண்ணார் ஆஸ் அ நியூ கிரியேஷனா. அதுதான் நமக்கு ரொம்ப அதிகமா தேவை. ஏன்னா தேவன் நம்ம கொடுத்துருக்கிற அத்தனை சத்தியம் எதுக்குன்னா, சரியான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு தான். முடிவுகளை தப்பு எடுத்துட்டு வாழ்க்கையை குற்றம் சொல்றது தப்பு. முடிவு எடுக்கிறது தான் நம்முடைய ஸ்ட்ரென்த். அதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த்.
வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எந்த ஆவியை கொடுத்திருக்கார்? இது நம்ம ஏற்கனவே வேற நிலையில படிச்சிட்டோம். பலமும் அன்பும் இதுக்கெல்லாம் விளக்கம் பார்த்தாச்சு. ஸோ பலமுள்ள ஆவினா என்ன ஆவினா, ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பேர் தான் பலம். ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு பேர் தான் பலம். எதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும்? நம்முடைய ஆக்டிவிட்டீஸ்ல இல்ல. ஆக்டிவிட்டிஸ் ஸ்ட்ராங் ஆயிரும் எப்ப தெரியுமா? திங்கிங், நியூ கிரியேஷன், தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆட்டோமேட்டிக் ஆக்டிவிட்டிஸ் சரியாயிரும். பிலிப்பியர் 4:13. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். அப்ப நான் கிடையாது. எனக்கு ஸ்ட்ரென்த் யாரு? என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னுடைய நியூ கிரியேஷன். என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இதுல நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க, வசனத்துல ஆட் பண்ணல, உங்களுக்கு புரியறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் சரியாக செய்ய எனக்கு பலன் உண்டு. நம்ம லைஃப் எல்லாத்தையும் செய்யறதுக்கு நமக்கு பலன் இருக்கு. சரியா செய்யறதுக்கு என்ன பலன் வேணும்? தாட் ப்ராசஸ். சரியா செய்யறதுக்கு என்ன வேணும்னா தாட் ப்ராசஸ். அதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த். அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் யாருக்கு கரெக்டா இருக்கோ அவங்க அவுட்டர் ஆக்டிவிட்டீஸ் இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுதான் தேவன் பெகமோத்தை உருவாக்கக்கூடிய நோக்கம். கொலோசியர் 1:11. கொலோசியர் 1:11. சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படும் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் தூக்கிறதுக்காக அப்போஸ்தலன் பவுல் கொலோசை சபைக்கு வேண்டிக்கிறார். ஏன்னா பலம் வேணும்ல வெயிட் தூக்கிறதுக்கு. என்ன பலம்? என்ன பலம்னா எது நடந்தாலும் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ். வித்தியாசமா யோசிக்கிறது. நான் வித்தியாசம் சொல்றது ட்ரூத். மற்றவங்களுக்கு அந்த வித்தியாசம், ஏன் அந்த வித்தியாசங்கிற வந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ட்ரூத் தெரியாது, நமக்கு ட்ரூத் தெரியும். ஸோ இட் இஸ் டிஃபரெண்ட். அந்த வித்தியாசமான திங்கிங்கை லைஃப்ல அப்ளை பண்ணும்போது தான் நம்முடைய அவுட்டர் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்னா அங்கங்கள் இரும்பு கம்பிகளை போன்றது. இவர் ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம சபையின் சத்தியத்தின்படி எடுத்துக்கலாம். இந்த சகோதரி பயங்கர ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எது போட்டாலும் ஸ்ட்ராங்காக தான் போடுவாங்க. என்ன அர்த்தம்? ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, எடுத்துக்கிறேன். வேற ஏதாவது பதில்? அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுலையும் ஓகே, சிந்தை செயல் ரெண்டுலையுமே சேர்ந்து வருது. அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல பயங்கரமான ஸ்ட்ராங். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரியுது பிரச்சனை ஹேண்டில் பண்றது? ஏன்னா அவங்க பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்போது சரியான தாட் ப்ராசஸில் ஹேண்டில் பண்ணி வந்த பிரச்சனை பூரா பரிசா வாங்கி வச்சுட்டாங்க, பொக்கிஷமா வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொக்கிஷம் பூரா அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்படி இருக்கணுங்கிறத சரியா சொல்லி கொடுக்குது. நமக்கெல்லாம் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? எப்படி இருக்கணும்னு சத்தியத்தை கேட்கும்போது நினைக்கிறோமோ அப்படி மட்டும் இருக்கிறது இல்லை. ஏன் இருக்க முடியல? ஒரு சமயம் முடியுது, ஒரு சமயம் முடியல. மெமோரியல் டைம், பக்தி பயங்கரம். இன்னர் ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டால் அதுக்குரிய சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், அதை வாங்கிட்டே இருக்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதுலேயே மைண்ட் செட் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்ட்ராங் ஆயிடுறோம். மெமோரியல் முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு தாட் ப்ராசஸ் வேற மாதிரி மாறுது. தெரியாமல் ஈவில் ஸ்பீக்கிங் பண்ணிடுறோம், தெரியாமல் பிஸி பாடிங் பண்ணிடுறோம், தெரியாமல் ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணிடுறோம், தப்பா பேசிடுறோம், ஒருத்தரை மன்னிக்க மறந்துடுறோம், துரோகம் பண்ணுறோம், மேட்டுமைக்கு போயிடுறோம். ஏன் போகுது? அந்த சூழ்நிலைகள் வரும்போது அன்னைக்கு அப்ளை பண்ண அந்த தாட் ப்ராசஸ் அப்ளை பண்ண முடியல. என்னைக்குமே தாட் ப்ராசஸ் ஒரே மாதிரி அப்ளை பண்ணோம்னா தேவை ஒரே மாதிரி திங்க் பண்ணுறது. அந்த ஒரே மாதிரி திங்க் பண்ணுறதுக்கு ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா சத்தியம். ட்ரூத்தை சரி வர கேட்காத ஒரு நியூ கிரியேஷன் கட்டாயமாக அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அங்கங்கள் இரும்பு கம்பிகளை போல டெஃபினட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இரும்புக்கு இன்னொரு ஸ்ட்ரென்த்து சொல்லலாம். அவங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னா இரும்பை யாராலையுமே அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, வளைக்க முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிரதர் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னா இவருடைய உடம்பு ஸ்ட்ராங் இல்லை, இவருடைய ஆக்டிவிட்டி ஸ்ட்ராங். ஏன் ஸ்ட்ராங்கு? தாட் ப்ராசஸ் ஸ்ட்ராங்.
அப்படின்னு இவரை வளைக்க முடியாது. எதிலிருந்து வளைக்க முடியாது? அவரை தேவன் எதிர்பார்க்கிற நல்ல கிரியிலிருந்து வளைக்க முடியாது. ஏன் முடியாது? தாட் ப்ராசஸ், திங்கிங். நம்மளால் திங்க் பண்ண முடியுமா முடியாதுங்களா? பேர் எனக்கு ரொம்ப நேரம் ரொம்ப பேசிட்டு இருக்கேன். நம்மளால் திங்க் பண்ண முடியுமா முடியாதா? யாராவது இங்கே இருக்கு திங்க் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஈவில் ஸ்பீக்கிங் பேசும்போது என்ன தாட் ப்ராசஸ் உள்ள ஓடும் தெரியுமா? என்ன தாட் ப்ராசஸ் ஓடும் தெரியுமா? ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரி கொலை செய்தல். பேரை கிடைக்கிறது தான் அது பேரு. இட்ஸ் கால்டு கில்லிங், மர்டர். மர்டர் போய் சித்தத்தில் ஓடிச்சுன்னா எப்படிங்க? அப்ப ஏன் வருது அது? அது மாம்சத்துடைய வீக்னஸ்ல வருது. நோ, மாம்சத்துடைய வீக்னஸ் ஓவர் கம் பண்றதுக்கு தான் ட்ரூத். ட்ரூத்தை கேட்காம விட்டு மாம்சத்தை ஓவர் பண்ண முடியலன்னு சொல்றது அது எதுக்கு போகுன்னு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையே பார்த்துட்டோம். அந்த மாதிரி நம்ம லைஃப் போயிடக்கூடாதுங்கிற தெளிவாக இருந்துக்கலாம். ஸோ ஒருத்தருமே என்னை அசைக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாமா? 3 பேர் நான் பார்த்ததுனால சொல்லலாம், அப்படி சொல்லலாம். இப்போ சொல்லலாம், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு. கிளியர்? ஸோ பெகமோத்துடைய எலும்புகள் கெட்டியான இல்லை, டியூப்டு வெண்கலம் இல்லை பிராஸ் போலவும், அவருடைய அஸ்திகள் இரும்பு கம்பிகளை போலவும் இருக்கு. அடுத்தது யோபு 40:19. யோபு 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது தேவனுடைய கிரியைகளில் பிரதானமான ஒரு கிரியை. எதுங்க? அப்படியா? அப்படியா? தேவனுடைய கிரியில் பிரதானமான கிரியைன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிறது வாசிச்சுங்க, அப்ப நான் சீக்கிரம் போயிடுறேன். அதை உண்டாக்கினவர் அதற்கு ஒரு பட்டயத்தையும் கொடுத்தார். அதை உண்டாக்கினவர், எதை உண்டாக்கினவர்? பெகமோத்தை உண்டாக்கினவர். அதுக்கு என்ன கொடுத்தாராமா? பட்டயத்தை கொடுத்து கையில் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டார். இப்படிதான் இருக்கு தமிழ் பைபிள்ல. ஸோ இப்போ முதல் பாயிண்ட் வந்துடுறேன். அது தேவனுடைய கிரியில் பிரதான கிரியின் கொடுத்துருக்கு. அப்படியா? பெகமோத் என்பது தேவனுடைய கிரியையில் பிரதான கிரியான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. ரொம்ப நேரம் கேள்வி கேட்டு பதில் சொல்ல டைம் எடுத்துக்க வேண்டாம், இங்கிலீஷ்ல போயிடலாம். He வாசிங் ஸ்டெப் ASV, he is the chief of the ways of God. போதும். He is the chief of the ways of God. chief என்ன அர்த்தம்? பிரதானமான. அதே தான் வருது. நெக்ஸ்ட் ISV, he is the grandest of God's undertaking. He is the grandest of God's undertaking. grandestனா பிரம்மாண்டமான படைப்பு. எது? பெகமோத்து. திருவிழியம் பைபிள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. எதுவே? பெகமோத்து. நெக்ஸ்ட் படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். இங்க கொஞ்சம் பாயிண்ட் வந்துருச்சு. படைத்தவர் தான் பட்டயத்தோட அது பக்கத்திலே போக முடியும். இதுதான் ஆக்சுவல் மீனிங். கரெக்ட். படைத்தவர் யார்? சரி, அதுல எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நான் கேட்கிறேன், பெகமோத் தான் தேவனுடைய படைப்பில் தலையாகிய பிரதான சீஃப் படைப்பா? கொஸ்டின் கொஞ்சம் மாத்திக்கிட்டுமா? தேவனுடைய படைப்பில் சீஃப் கிரியேஷன் யார்? அப்ப அந்த வார்த்தை யாருக்கு தான் பொருத்தம்? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டதுல இருக்குது. ஸ்டேட்மெண்ட் தப்பு இல்லை. நல்லா கவனிச்சிங்கன்னா, சீஃப் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல ஏற்கனவே பார்த்தோம், அதான் தமிழ்ல பிரதானன்னு வந்திருக்கு. இந்த சீஃப்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்க கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த ஹீப்ரு வேர்டுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா, டைம், ஆர்டர் ஆர் ரேங்க். ஆர்டர் ஆர் ரேங்க். டைம்னு எனக்கு பேர் அர்த்தம் காலப்பகுதி. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆர் ரேங்க்னா தகுதி. கரெக்டாக நான் சொல்றது? ஆர்டர் ஆர் ரேங்க்னா தகுதி. இதில் எதை எடுத்துக்கூடாதுன்னா டைம். ஏன் தெரியுமா? டைம்னு எடுத்துட்டா என்ன ஆயிரும்னா, தேவனுடைய படைப்பில் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்டது பெகமோத் அப்படின்னு வந்துடும். அது தப்பு. அது நமக்கு நல்லா தெரியும். யார் தான் அது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்போ தேவனுடைய படைப்பில் இது என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆர் ரேங்க்ல சீஃப். கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஆர்டர் அல்லது ரேங்க்ல இது சீஃப்னு போட்டிருக்கே அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி படிச்சிடக்கூடாதுன்னா எங்கேயுமே வசனத்தில் எப்படி வரலினா, இட் இஸ் த சீஃப் பிரதான கிரியேஷன் ஆஃப் காட்னு எங்கேயுமே வரல. வேஸ் ஆஃப் காட்னு கொடுத்துருக்கு. அப்ப தேவனுடைய வழிகள் நிறைய இருக்கு.
அதுல ஏதோ ஒரு வழியில இது பிரதானம். தேவனுடைய படைப்புகள்ல நிறைய படைப்புகள், டைப் ஆஃப் படைப்புகள் இருக்கு. அந்த நிறைய டைப் ஆஃப் கிரியேஷன்ஸ்ல அந்த பர்டிகுலர் டைப்ல இது பிரதானம். இங்கிலீஷ்ல இன்னொரு வெர்ஷன் பாருங்க, கரெக்டா இருக்கு. ERV எப்படி இருக்குன்னா அழகா இருக்கு, வாசிங்களா இது. ERV, the behemoth is the most amazing animal I made. மோஸ்ட் அமேசிங் அனிமல். அப்ப தேவன் வந்து ஒரு படைப்பு அமேசிங், இன்னொரு படைப்பு வந்து புவர்னு சொல்ல மாட்டார். அவர் படைச்ச எல்லாமே அமேசிங் தான். பட் ஆக்சுவலா இங்க ரைட்டர் சொல்ல வர விஷயம் அதான். என்னன்னா அவருடைய படைப்புகள்ல பிரதான படைப்புன்னு சொல்லல, டைம் பீரியட் பத்தி அது பேசல, காலப்பகுதியை பத்தி பேசல. அவருடைய படைப்புகளுடைய வழிகள்ல ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு டைப்ல இது அதில் இருக்கிற எல்லாத்த காட்டிலும் பிரதானம். அப்படின்னா இந்த பெகமோத் என்கிற நீர் யானை எதுல சீஃப்? எந்த படைப்புகள்ல சீஃப்? சூப்பர். நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள்ல இதுதான் சீஃப். எப்படி பேர் சொல்றீங்க? நீரிலும் நிலத்திலும் வாழும் மற்ற விலங்குகள் பேர் கூறுக. ஆமை, புறாவா, தவளை, பாம்பு, யாரோ சொன்னீங்க, வெரி குட், முதலை. இப்போ நீங்க போட்டீங்க லிஸ்ட், அதுல இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான விலங்கு இது crocodile வச்சுக்கலாமா? ஸோ crocodile சக்தி வாய்ந்ததா, சீஃபா, அல்லது ஹிப்போபட்டமஸ் சீஃபா? எப்படி சொல்றீங்க? அதுவும் தண்ணியில இதுல இருக்கு பேர், தண்ணீர்ல தான் பலம். ஓ, இது எனக்கு தெரியல பேர். உண்மையாலுமே சூப்பர், அருமையானது. பாருங்க, கொஞ்சம் பார்த்துடலாம். வேண்டாம் சவுண்ட் வேண்டாம். வம்பிழுக்கிறதுலையும் அது நம்பர் 1. அது பாட்டுக்கு படுத்துட்டு இருந்துச்சு, அவ்வளோதான், பயந்து ஓடிச்சு. ரியலா சொல்றேன், எனக்கு இந்த சப்ஜெக்ட் பார்க்க முடியும் இந்த விஷயம் தெரியாது. அது ஃபர்ஸ்ட் வாயை திறந்தது பேர். என்னை பாருங்களேன் எப்படி. சரி, பார்க்க மாட்டீங்க, உடுக்கு பாருங்க. அது crocodile ஃபர்ஸ்ட் வாயை திறந்துச்சு. என்ன நினைச்சு திறந்துச்சுன்னா, நம்ம அளவுக்கு அதால வாயை திறக்க முடியாதுன்னு சொல்லி அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? அதோட பெரிய வாயை திறந்த உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ எனக்கு என்ன இந்த இதில் புரியுதுன்னா, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகளில் இது பிரதானமான ஒரு விலங்கு. அதைத்தான் சொல்லியிருக்கணும், வேற எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெக்ஸ்ட் வாசிங்க, எதுல பெஸ்ட்னு பார்க்கலாம். தசை வலிமை, எலும்பு வலிமை, நிலைத்தன்மை, அசைக்க முடியாத தன்மை, தேவனால் கொடுக்கப்பட்ட இயற்கை ஆற்றல் இவற்றின் உச்ச நிலையை எடுத்து காட்டுகிறது. சோ இந்த நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குகள்ல இது எப்படிப்பட்ட விலங்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீஃப், ஒரு பிரதானமான விலங்கா இருக்கணும். இதுக்கு பக்கத்துல பட்டயத்தை எடுத்துட்டு யார் மட்டும்தான் போக முடியுமாமா? அதை படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருங்க முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது யார் கண்ட்ரோல்ல இல்லைன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் பாயிண்ட், இது ஒரே ஒருத்தர் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. தேர்ட் பாயிண்ட், அவரை தவிர வேற யாருக்குமே கட்டுப்படாது. கரெக்டா நான் சொல்றது? சோ வேதாகமத்தில் பட்டயம் என்பது அதிகாரம், நியாய தீர்ப்பு, ஆட்சி, எதிரியை அடக்கும் சக்தி. இது எல்லாத்தையும் இந்த ஹிப்போபோட்டமஸ்க்கு யாரால மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னா தேவனால் மட்டும்தான். வேற யாருக்கு இது என்ன ஆகாதுங்க? அடங்கவே அடங்காது. ஸோ அது தேவனை மீறி செயல்பட முடியாது. தேவன் அதற்கும் என்ன நியமிச்சிருக்காருன்னா, ஒரு எல்லையை, அது கட்டுப்பாடு இல்லாமல் சுத்தக்கூடிய விலங்கெல்லாம் கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுறதுக்கு அப்புறம் என்ன நினைச்சுக்க வேண்டாம்னா, இதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற வார்த்தை வரவே கூடாது. ஒரே ஒருத்தரால என்ன வேணாலும் பண்ண முடியும், அதுதான் யாருன்னா தேவன். ஸோ இந்த பெகமோத்துக்கும் நியூ கிரியேஷனுடைய இந்த படைப்புக்கும் என்னென்ன சம்பந்தங்கிறத ஓரளவுக்கு இங்கே மேட்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் நியூ கிரியேஷனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், எந்த அளவுக்கு தேவன் உருவாக்குற ஒவ்வொரு பொருளையும் இருக்குன்னு பார்த்தோம். அதான் நீதி. இப்போ இந்த இடத்துல டைரக்டா இதையே கம்பேர் பண்ணியிருக்காங்க. பாசிங் ஸ்டெப். பெஹமோத் விசஸ் புதிய சிருஷ்டி. பெஹமோத் தேவனுடைய மகத்தான படைப்பு, புதிய சிருஷ்டி தேவனுடைய புதிய படைப்பு. நியூ கிரியேஷன்ங்கிறது கிரியேஷன்ல பெருசு, பெகமோத்துங்கிறது நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய விலங்குல பெருசு. நான் சொல்றது கரெக்டா தப்பா? தேவனுடைய கிரியேஷன்ல எது பெருசு? சூரியன், உலகம், நியூ கிரியேஷன் தான். அதனால தான் 6th வால்யூம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் கிரியேஷன்.
வாசிக்கலாம் அடுத்தது. உடல் வலிமையில் தன் முதன்மை. நியூ கிரியேஷன் எப்படி? ஒரு மனுஷனை நினைச்சா கிறிஸ்துவா மாத்தும். அதே மனுஷனை தப்பா திங்க் பண்ற ப்ராசஸ் வந்துச்சுன்னா 2ஆம் மரணத்துக்குள்ளேயும் கொண்டு போகும். அவ்வளோ பவர்ஃபுல். நெக்ஸ்ட், படைத்தவர் பெஹமோத். படைத்தவர் மட்டுமே முழுமையாக அறிகிறார். தேவன் இருதயத்தை கம்ப்ளீட்லி ஆராய்கிறார். அது அவருடைய ப்ராப்பர்ட்டி மட்டும்தான், அது அவருடைய கிரியேஷன் மட்டும்தான், அது வேற யார் மூலமாவும் நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட், பட்டயம் மூலம் அதிகாரம். தேவனுடைய வார்த்தை மூலம் சுத்திகரிப்பு. இப்பதான் படிச்சோம். எது நியூ கிரியேஷனுக்கு ஸ்ட்ரென்த்துங்க? பட்டயம் என்கிற அவருடைய வசனம். அடுத்தது, தேவன் கட்டுப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியால் வழிநடத்தப்படுகிறார். அதாவது கட்டுப்படுத்த முடியாத பெகமோத்தை தேவன் கண்ட்ரோல் பண்றாரு. நியூ கிரியேஷனை யாரால கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன். ஏன்னு கேட்டா அவர் தான் ஒருத்தருக்கு எதை கொடுக்குறாருன்னா நியூ கிரியேஷனை கொடுக்குறாரு. ஸோ இது கம்ப்ளீட்டா கம்பேரிசன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓகே தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயத்துல என்ன பார்த்துருக்கோம்னா, தேவன் பெகமோத் என்ற உயிரினத்தை உருவாக்கி அதுக்கு என்னென்ன எங்கெங்க எப்படி வச்சாரோ அதெல்லாம் நியூ கிரியேஷனுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கான ஒரு பாடமாக அவங்க லைஃப்லையும் வச்சிருக்காரு. ஆனால் யோபுக்கு தேவன் புரிய வைக்க நினைச்சது, என்னுடைய நீதியானது எந்த அடிப்படையில் எல்லா விஷயத்தின் மேலும் செயல்படுகிற அந்த மைண்டை காமிச்சிட்டார். இப்போ அந்த மைண்டை நியூ கிரியேஷனுக்கும் எப்படி செயல்படுங்கிறத இப்போ நாம் படிச்சிட்டோம். ஸோ இதோட இந்த வாரம் முடிக்க போகிறோம். அடுத்த வாரம் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் நம்பர் 1, யோபு 40:20. யோபு 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள், விளையாடுகிற மலைகள், காட்டு மிருகங்கள் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். கொஸ்டின் என்ன கேட்டுறேன், ஹிப்போபொட்டமஸ் பக்கத்தில் மற்ற விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக விளையாடும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஃபால்ஸ் என்பதுன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் எனக்கு சொல்லணும். அடுத்த கொஸ்டின், யோபு 40:21. யோபு 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலின் மறைவிலும் உளையிலும் படுத்துக்கொள்ளும். எங்க போய் படுத்துக்குமாமா? நல்ல நிழல் இருக்கிற செடியா பார்த்து போய் படுத்துக்கிட்டு நாணலுக்கு பின்னாடியும் உளையிலும் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா சத்தம் போடாமல் படுத்துட்டு அது பாட்டுக்கு இருக்கும். அப்படியா? அந்த ஐயால தேவன் சொல்ல அது பாட்டுக்கு இருக்குங்கிறத தன் நீதியா தேவன் எடுத்து வருவாரா? அப்ப இதோடைய ஹேபிடேஷன்ஸை வச்சு ஒரு முக்கியமான லெசனை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போறார். ரீகால் பண்ணிடுறேன். காட்டு மிருகங்கள் யாவும் விளையாடுகிற மலைகள் அதற்கு மேய்ச்சலை விளைவிக்கும். பாயிண்ட் நம்பர் 2, அந்த பெகமோத் நிழலுள்ள செடிகளின் கீழும் நாணலிலும் மறைவிலும் உளையிலும் என்ன பண்ணிக்கும்னா படுத்துக்கொள்ளும். இதிலிருந்து தேவனுடைய நீதி என்னங்கிறத கண்டுபிடித்து சுருக்கமாக, பரவாயில்ல இந்த எல்லாம் கொஞ்சம் சுருக்கமாக தான் அனுப்பிச்சிருக்கிறீங்க, சுருக்கமாக அனுப்பும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இந்த ஒரு நாளிலும் சத்தியத்தை வெளிப்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் துதிகளையும் நன்றிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கு கூட சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த ஒரு நாளிலும் கூட இணை கீதங்களை நம்முடைய அன்பு சகோதரர் லியோ அவர்கள் வந்து வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளும். இரவன் இறங்கி கீதங்கள் வாசிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் 7ஆம் தேதி. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நாம் கர்த்தருக்கு மிகவும் சமீபமாக இருப்போமாயெனில் ஆவியின் அருளை ஏராளமாய் பெற்றுக்கொள்வராய் இருப்போம். நாம் அவரை விட்டு கொஞ்சம் அப்புறமாக போனாலும் வெளிச்சம் போய்விடும். நாம் ஜெபத்தையும் வேத ஆராய்ச்சியையும் கர்த்தருடான உறவையும் அசட்டை செய்வதால் நம்மில் உள்ள ஆவியின் வெளிச்சம் மங்கி போகும். மாறாக நமது பலவீனங்களை உணர்ந்து எவ்வளவாய் இக்காரியங்களில் உற்சாகமுள்ளவராய் இருப்போமோ அவ்வளவாய் அதிகமாய் பிரகாசிக்கப்படுவோம். வைராக்கியத்துடன் அவருடைய வசனங்களை கூறப்பட்டிருக்கும் அவரது சித்தத்தை தியானித்து அதை நம் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த வேண்டும். இதுவே நம்மிடத்தில் உள்ள விளக்கு அணையாமல் எரிக செய்கின்ற எண்ணெயாக அமையும். இப்படியாக குண்டலிற்ற விளக்காக நாம் பிரகாசிப்போமாக.
தேங்க்யூ பிரதர். இந்த ஒரு மாலை நேர கூடுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் எண் 49 கல்கள் கூப்பிடும் நீ பேசாமிட்டால் என்ற பாடல் நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். பாடலை தொடர்ந்து நம்முடைய அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார்கள்.
சபையாருக்கான அறிவிப்பு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய சபை ஹாலில் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை நேர கூடுகைக்கு நிறைவாக அன்பு சகோதரர் சதீஷ் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்தை தொடர்ந்து இந்த ஒரு கூடுகை தேவ சமாதானத்தோடு நிறைவு பெறும். நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களிலே வீட்டிருந்து இந்த பூமியின் மனுமக்களை எங்களை கண்ணோக்கி பார்த்து அன்போடும் இரக்கத்தோடும் சமாதானத்தோடும் வழிநடத்தியவர்களான ஒன்றான பரம தகப்பனே, தேவரீர் கடந்த காலத்திலே எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான துன்பங்கள், கஷ்டங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான அழிவுகள் நீங்களாக்கி இம்மட்டுமாக சுகபலத்தோடு பாதுகாத்து பராமரித்து வந்த தேவுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய அளவற்ற கிருபினாலும் அளவற்ற அன்பினால் கூட எங்களுடைய வாழ்நாட்களை இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து உமது அளவில்லாத சத்தியத்தை எல்லாம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் நீர் வெளிப்படுத்தவர் தேவுக்காக நன்றி தகப்பனே. விசேஷமாக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளையிலே சகோதர சகோதரர் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்கவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், வேதத்துள்ள மகத்துவமான காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளவும், அப்பா உம்மால் படைக்கப்பட்ட இந்த மிருக ஜீவன்கள் மூலியமாக தகப்பனே புது சிஷ்யாக அழைக்கப்பட்ட எங்களுக்கு என்ன பாடம் என்பதை கொடுத்து தகப்பனே தேர்ந்தெடுக்கப்பட்ட உமது தாசன் வாயிலாக இன்று வெளிப்படுத்தின அந்த சத்தியத்திற்காக கோடான கோடி நன்றி இருக்க தகப்பனே. இப்பேற்பட்ட சத்திய பாடங்களை கேட்டு தகப்பனே வீணும் விருதாக விட்டு விடாதபடி எங்கள் இருதயம் என்னும் படைகளை எழுதி அதை 30, 60, 100 கனி கொடுக்கிற பிள்ளைகளாக வர தேவரித்தாமே எங்களுக்கு கிருபை பாட்டம் சேர்க்கணும் தகப்பனே. அப்பா உம்மிடத்தில் நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை கூட எங்கள் வாய்ச்சொல் பிறவருக்கு முன்னரே எங்கள் இருதயங்களிலும் சிந்தைகளிலும் அறிந்திருக்க தேவன் நீர் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேளையில் எங்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க சித்த வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் உமது மேலான சித்தத்தின்படி தந்து வழிநடத்த ஜெயிக்கணும் தகப்பனே. அப்பா நாங்கள் செய்த அநேக பாவங்களுக்காக உமது சொந்த குமாரன் என்று பாராமல் எங்களுக்காக ஜீவ பலியாக கொடுத்தீரப்பா. இது நாங்கள் என்றென்றும் முழந்த பிள்ளாக எங்கள் ஓட்டத்தை நாங்கள் செம்மையாக ஓடி எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து சென்ற பாதையிலே அவருடைய பாத சூடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக வர தேவரித்தாமல் எங்களுக்கு கிருபை பாட்டம் ஜெயிக்கணும் தகப்பனே. விசேஷமாக தகப்பனே எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்கள் ஒவ்வொருவருமாக முகமுகமாய் பார்க்கவும் சத்தியத்தையும் அன்பையும் பரிமாற ஒரு வாய்ப்பு தந்தமைக்காக தகப்பனே நன்றி எடுக்கும் தகப்பனே. அதே போல் இந்த கூட்டத்திற்கு வர தடைப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக உங்கள் சமைத்தவர்கள் தகப்பனே, இந்த கூட்டத்திலே பங்கு பெற ஏதாவது தடைகள் இருப்பினும் தகப்பனே அந்த தடைகள் எல்லாம் நீக்கி போட்டு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் தகப்பனே அனைத்து கூடையிலும் அவர்கள் கலந்து கொள்ள போதுமான கிருபையும் பலனும் ஒரு பசுத்தாவின் மூலமாக ஒவ்வொருக்காக தந்து வழிநடத்த செய்யணும் தகப்பனே. அப்போ இந்த கூட்டம் துவக்கம் முதல் முடிவு வரை எப்படி பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரோ அதே போல இந்த இடத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் பிரியாத உம்முடைய நேசக்கரம் எங்கள் அனைவரோடு கொடுத்து வழிநடத்த வேண்டுமாய் இந்த மன்றாட்டை எல்லாம் எங்கள் ரட்சகரும் மீட்பரும் போதருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமென்.